ஹலோ எவ்ரிவன். இந்த வீடியோவில் நம்ம டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 2A அதுக்கான மாடல் கொஸ்டின் பேப்பர் நம்ம வந்து டெலகிராமில் ஏற்கனவே கொடுத்துருக்கோம். அந்த மாடல் கொஸ்டின் பேப்பரில் இருக்கக்கூடிய மேக்ஸுக்கான சொல்யூஷன் மட்டும் சொல்ல போகிறோம். ஒன்ஸ் அப்படி அந்த வீடியோவை லிசன் பண்ணிக்கோங்க. கொஸ்டின் பேப்பரில் நமக்கு வந்து 76th கொஸ்டின் பார்த்தோம் அப்படின்னா டைஸில் இருந்து நமக்கு ஒரு கொஸ்டின். இதில் 1 எதிர்பக்கம் உள்ள எண் எது அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்களா. ஸோ டைஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே 3 இல்லைனா 4 டைஸ் வந்து கொடுக்கலாம். இது எல்லாத்தையும் ஒன்னோட இன்னொன்று வந்து நீங்கள் கம்பேர் பண்ணி பாருங்கள். இப்படி பார்க்கும்போது இப்போ 2 டைஸ் நம்ம ஃபஸ்ட்டு எடுத்துக்கலாம். இதில் இங்கே இருக்கிற ஒரு நம்பரோ இல்லை இங்கே இருக்கிற ஏதாவது ஒரு நம்பரோ மொத்தம் 2 நம்பர் மட்டும்தான் காமனாக இருக்கணும். இங்கே ஒரு நம்பர் இருக்கணும், இங்கே ஒரு நம்பர் காமனாக இருக்கணும். இந்த மாதிரி இருக்கக்கூடிய டையை பார்த்து நீங்கள் எடுத்துக்கோங்க. இதை தவிர்த்து உங்களுக்கு வேற நம்பர் வந்து பார்த்தோம்னா காமனாக இருக்கக்கூடாது. இப்போ 2 இருக்குன்னா இங்கேயும் 2 இருக்கிறது. அதே போல் பார்த்தோம் அப்படின்னா இங்கே 1 இருக்குது, இல்லை இங்கே 1 இருக்கிறது. இந்த மாதிரி சொல்லிட்டு 2 நம்பர் வந்து பார்த்தோம்னா ஒரே மாதிரி இருக்கிற மாதிரி எடுத்துக்க கூடாது. ஏதாவது ஒரு நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எடுக்கக்கூடிய டைஸில் சேமாக இருக்கிற மாதிரி இருக்கணும். மற்றபடிக்கு அவ்வளோதான். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா 3 இருக்குது காமனாக, மற்றபடிக்கு வந்து வேறு எதுவும் காமனாக இல்லை. அதனால் நீங்கள் 3லிருந்தே எடுத்துக்கலாம். இப்போ இந்த 2 டையும் நம்ம கம்பேர் பண்ணலாமா? இப்போ எடுத்து நீங்கள் எழுதும்போது கிளாக் வைஸ் டைரக்ஷனில் இங்கே இருக்கிற நம்பர்ஸ் தான் நீங்கள் எழுதிக்கணும். இங்கே வந்து 3 2 1 அதே போல் இங்கே 3லிருந்து ஸ்டார்ட் ஆகணும். சேம் நம்பர்ஸ் வந்து 1 கீழே 1 வர மாதிரி நீங்கள் பார்த்துக்கோங்க. ஏன்னா 2 நம்பர் நம்ம ஒரே மாதிரி எடுக்கிறோம் இல்லையா, அதனால் இங்கேயும் 3ன்னு எடுத்துக்கோங்க. 4 5 இதுவுமே பார்த்தீங்க அப்படின்னா கிளாக் வைஸில் தான் எழுதணும். இப்போ இந்த இடத்துல 1 வருது, 2 வருது, 3 கூட இருக்குது, 4 5 இருக்குது. அப்போ இன்னும் ஒரு நம்பர் இல்லை. ஸோ ஜஸ்ட் நீங்கள் இங்கே 3க்கு ஆப்போசிட் என்ன நம்பர்னு கேட்டிருந்தாங்கன்னா நீங்கள் 6ன்னு எழுதியிருக்கலாம். ஆனால் இங்கே 1க்கு ஆப்போசிட் என்ன அப்படின்னு கேட்குறதால உங்களுக்கு ஆன்சர் வந்து பார்த்தோம்னா 5 அப்படிங்கிறது தான். ஆப்ஷன் வந்து சி. கொடுக்கப்பட்டுள்ள மடிக்கப்படாத பகடைகளுக்கு ஒத்து காணப்படும் பகடை எது? இப்போ இங்க இருக்கிறது வந்து பார்த்தோம்னா நேரடியா மடிக்கப்படாத ஒரு பகடை இதெல்லாம், சரிங்களா? அப்போ மடிச்ச பகடையெல்லாம் கீழே இருக்கு. இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா இங்க இருக்கக்கூடிய ஃபார்மேட்டுக்கு இதுக்கு இது ஆப்போசிட், அதாவது 1 விட்டு 1 வந்து பார்த்தீங்கன்னா ஆப்போசிட்டா இருக்குங்க. அதே போல ஈக்கு சி ஆப்போசிட், ஏவுக்கு டி ஆப்போசிட். இப்போ இந்த மாதிரி ஆப்போசிட்டா இருக்குங்களா? இந்த டயக்ராம்ல எஃப்க்கு ஆப்போசிட் பியா, ஆனா இந்த இடத்துல பாத்தீங்கன்னா எஃப்க்கு பக்கத்திலேயே வந்து பி இருக்கிறதால இது கண்டிப்பா வராது. அடுத்து எஃப் எடுத்துக்கலாமா? எஃப்க்கு பக்கத்துல இ இருக்கு, கண்டிப்பா வரும். அதே போல ஈக்கு ஆப்போசிட் வந்து சி, அப்போ இது வந்து வாய்ப்பு இருக்கு. அப்ப டிக்கு ஆப்போசிட் ஏ. ஓகே, இது வந்து பார்த்தோம்னா வாய்ப்பு இருக்கு, இதை வச்சுப்போம். அடுத்து வேற என்ன இருக்கு? இ எடுத்துக்கலாமா? ஈக்கு ஆப்போசிட் சி, ஆனா இது வந்து பக்கமே வர்றதால இது வந்து வாய்ப்பு கிடையாது. அதே போல டி எடுத்துப்போமா? டிக்கு ஆப்போசிட் ஏ. ஓகேங்களா? டி இங்க இருக்கு, ஏ இங்க இருக்கு. இதுக்கு ஆப்போசிட் வந்து பார்த்தோம்னா ஏ இருக்கணும், ஆனா வந்து பக்கத்திலேயே வருது, அதனால இதுவும் வராது. அப்போ எதெல்லாம் வராதுன்னு ஸ்கிப் பண்ணிட்டோம். இது வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. இப்போ வந்து பாத்தீங்கன்னா எஃப்க்கு ஆப்போசிட் பி, இங்க வந்து பி பிரசன்ட் ஆகல. அதே போல ஈக்கு ஆப்போசிட் சி, சி பிரசன்ட் ஆகல. டிக்கு ஆப்போசிட் வந்து ஏ, ஆனால் ஏ ப்ரெசென்ட் ஆகல. அதனால இந்த பிங்கிறது ஆப்ஷனாக இருக்கிறதுக்கான 100% வாய்ப்பு இதுதான். இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஆப்ஷன் வந்து சி தான். ஏன்னா அந்த பி அப்படிங்கிற ஆப்ஷனே சியில் கொண்டு போய் வச்சிருக்காங்க. இதுதான் ஆன்சர். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். ஒரு குறிப்பிட்ட பள்ளியில் 20% மாணவர்கள் 8 வயதுக்கு உட்பட்டவர்கள். அப்போ 8 வயதுக்கு உட்பட்டவர்கள்னா 8 வயசுக்கும் கீழே இருக்கிறவங்க. அதே போல 8 வயதுக்கு மேற்பட்ட மாணவர்களின் எண்ணிக்கையானது 8 வயதுடைய மாணவர்களின் எண்ணிக்கையில் 2/3 பங்கு. அதாவது 8 வயதுடைய மாணவர்களின் எண்ணிக்கை 48 எனில் அந்த பள்ளியில் உள்ள மொத்த மாணவர்களின் எண்ணிக்கை என்ன? ஸோ இதை நம்ம வந்து பிரித்து பார்த்துக்கலாம். எப்படி பிரிக்கலாம் அப்படின்னா மொத்தம் 3 டைப்பாக பிரிச்சுக்கோங்க. ஒன்று வந்து 8 வயசுக்கு கீழே இருக்கிறவங்க, இன்னொன்று 8 வயசு இருக்கக்கூடியவங்க, இன்னொன்று 8 வயசுக்கு மேலே இருக்கிறவங்க. இந்த மாதிரி பிரிச்சுக்கிட்டிங்கன்னா ஈஸியாக இருக்கும். ஓகே, இந்த மாதிரி பார்த்துக்கோங்க. இப்போ நல்லாவே புரியும். 20% மாணவர்கள் வந்து பார்த்தோம்னா 8 வயசுக்கும் கீழே இருக்கிறவங்க. 8 வயசு உள்ள மாணவர்கள் பார்த்தோம் அப்படின்னா 48 பேர் இங்கே கொடுத்துருக்காங்க. 8 வயதுடைய மாணவர்களின் எண்ணிக்கை 48. அதே போல் பார்த்தீங்கன்னா 8 வயதுக்கு மேல் உள்ளவர்கள் இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்க. 8 வயதுக்கு மேற்பட்ட மாணவர்களின் எண்ணிக்கையானது 8 வயதுடைய மாணவர்களின் எண்ணிக்கையில் 2/3. அப்போ மேலே இருக்கிறது 8 வயதுடைய மாணவர்களா? 48ல் 2/3% பார்த்தோம் அப்படின்னா அதாவது அத்தனை பங்கு மாணவர்கள் வந்து எத்தனை பேர் இருக்காங்க அப்படிங்கிறதான். இங்கே நம்ம வந்து அடிக்கலாமா? இதுக்கு 4 6 18. ஸோ இங்கே அடிக்கும்போது நமக்கு 16, 2 நீங்கள் இன்ட்டு பண்ணீங்க அப்படின்னா 32. மொத்தமாக பார்த்தீங்கன்னா 8 வயசுக்கு மேலே உள்ள மாணவர்கள் மொத்தமாக 32 பேர்.
இப்போ நமக்கு 8 வயசு இருக்கிறவங்க எத்தனை பேருன்னு தெரிஞ்சிருச்சு. அதே போல 8 வயசுக்கு மேல இருக்கிறவங்க எத்தனை பேருன்னு தெரிஞ்சிருச்சு. அப்ப ரெண்டு பேரையும் நம்ம வந்து கூட்டிக்கலாமா? 48 32 10 80 ஆச்சுங்களா? மொத்தமா 80. இப்போ இங்க பாருங்க 8 வயதுக்கு உட்பட்டவர்கள் வந்து பார்த்தோம்னா 20% சொல்லிட்டாங்க. அப்போ 8 வயசுக்கு மேல இருக்கிறவங்களும் அதே போல 8 வயசு உள்ளவங்களும் 80 பேர் அப்படின்னு கண்டுபிடிச்சிட்டோம். 20% இங்க இருக்கா? மீதி எவ்வளவு? 80% மாணவர்கள் தான் பார்த்தோம் அப்படின்னா 80 பேர். அப்போ 20% மாணவர்கள் 20 பேர் மொத்தம் கூட்டினீங்கன்னா 100 பேர். டி தான் ஆன்சர். இதை வந்து பார்த்துக்கோங்க. அடுத்து பார்த்தோம் அப்படின்னா 3 வேட்பாளர்கள் போட்டியிட்டு முறையே 1136, 7636 மற்றும் 11628 வாக்குகளை பெற்றன. வெற்றி பெற்ற வேட்பாளர்கள் மொத்த வாக்குகளில் எத்தனை சதவிகிதம் பெற்றார்கள்? அதாவது இவங்க எவ்வளவு ஓட்டு வாங்கியிருக்காங்க, எத்தனை % அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்கணும். அதுக்கு ஃபர்ஸ்ட் இங்க இருக்கிற 3ஐயும் நீங்க வந்து கூட்டிருங்க. ஒன்னா 11628, 7636, அடுத்து 1136. ஸோ இது எல்லாத்தையும் கூட்டிடலாமா? 6 6 12 8 20க்கு 0 மீதி 2 4 7 10க்கு 0 மீதி 1 12 14க்கு 4 மீதி 1 10க்கு 0 மீதி 1 20400. மொத்த வாக்குகள் பார்த்தோம் அப்படின்னா 20400 இருக்கு. இந்த 20400 யார் அதிகமா வந்து வாக்குகள் வாங்கியிருக்காங்களோ அவங்க கூட நம்ம வந்து பார்த்தோம்னா இன்ட்டு பண்ணி நம்ம % கண்டுபிடிக்க போறோம். மொத்த வாக்குகள் மொத்தம் கீழே போட்டுக்கோங்க. 20400 அதிகமாக வாங்கியிருக்கிற அந்த வாக்கை மேலே போட்டுட்டு நீங்கள் % கன்வெர்ட் பண்ணணும்னா 100 இன்ட்டு பண்ணிடுங்க. இங்கே இருக்கிற 2 0க்கு 2 0 வந்து கேன்சல் பண்ணிடலாமா? நீங்கள் சின்ன சின்ன நம்பர்லேருந்தே வந்து பார்த்தீங்கன்னா அடிக்க பாருங்கள். 2 2ஆவே அடிக்க பாருங்கள். உங்களால் வந்து 4ஆல் முடியும் அப்படின்னா 4ஆல் கூட பண்ணலாம். 5 நாங்க 20, 1 நாங்க 4. ஸோ இந்த இடத்துல அடித்தோம் அப்படின்னா 2 நாங்க 8 மீதி 3 9 நாங்க 36 7 நாங்க 28. ஸோ இந்த மாதிரி எழுதிக்கலாமா? அப்போ டைரக்டா வந்து இங்கேருந்து 3ஆலையும் உங்களால் அடிக்க முடியும். 1 3 7 21, 9 27, மீதி பார்த்தீங்க அப்படின்னா 2 இருக்கு. 6 18, 2 இருக்கு. 9 27. இப்போ டைரக்டா 17ஆல அடிச்சிங்க அப்படின்னா ஆன்சர் வந்துடும். ஓகே, I17 85, மீதி 11 ஒரு 9 கீழே இறக்கிக்கோங்க. அதே போல 7 17 119. ஓகேங்களா? ஸோ இப்போ ஆன்சர் பார்த்தீங்க அப்படின்னா 57 ஃபர்ஸ்டா இருக்கிறது தான் ஆன்சர். நெக்ஸ்ட் 80வது கொஸ்டின். பகடையின் பின்வரும் 4 நிலைகளை பார்த்து முகம் கிரே நிறத்திற்கு எதிரே உள்ள நிறத்தை கண்டறியவும். இப்போ நம்ம டைரக்டா இங்கிருந்தே நம்ம அடிக்கலாம். சரிங்களா? அது வந்து உங்களால் முயற்சி பண்ணுங்க, முடியுமான்னு பாருங்க. ஒன்ஸ் நான் வந்து சொல்றேன். இப்போ கிரே அப்படின்னு இருக்கக்கூடிய ஒன்றை நம்ம எடுத்துக்கலாம். கிரேவுக்கு பக்கத்துல எதெல்லாம் வருதோ அதுக்கு வந்து பார்த்தோம்னா எதிராக வராது. சரிங்களா? அப்போ கிரேவுக்கு ஆப்போசிட்டா எதுவுமே வராது. இங்க பக்கத்தில் இருக்கக்கூடியது. இப்போ கிரேவுக்கு பக்கத்துல பிங்க் இருக்கு. பிங்க் எங்கெங்கெல்லாம் இருக்கோ அதெல்லாம் அடிச்சு விடுங்க கிரேவுக்கு பக்கத்துல. அப்போ வாய்ப்பு இல்லை. அதே போல கிரீனும் வராது. கிரீன் இருக்கிறதும் அடிச்சு விடுங்க. இங்க ஒரு கிரீன் இருக்கு, இங்க ஒரு கிரீன் இருக்கு. அப்போ இது வராது. அப்போ இங்க கிரே இருக்கான்னு பாருங்க. கிரேவுக்கு ஆப்போசிட் ப்ரௌன் வேற எங்கேயாவது இருக்கான்னு பாருங்க. கண்டிப்பா ப்ரௌனும் வராது. அடுத்து இங்க ஒரு கிரே இருக்கு. கிரேக்கு ஆப்போசிட்டா பர்பிள். இங்க ஒரு பர்பிள் இருக்கு, இங்க ஒரு பர்பிள் இருக்கு. மொத்தமா அடிச்சு விட்டீங்கன்னா வேற என்ன இருக்கு? கிரேக்கு ஆப்போசிட்டா பாத்தீங்கன்னா கோல்டன் அப்படிங்கிறது இருக்கு. டைரக்டா நீங்க வந்து ஏ அப்படிங்கிற ஆப்ஷனை பண்ணிடலாம். இது வந்து முடிஞ்சதுன்னா இப்படி பண்ணுங்க. இல்லை அப்படின்னா நம்ம ஏற்கனவே வந்து ஒரு மெத்தட் பார்த்தோம்ல, அதையே யூஸ் பண்ணிக்கலாம். நீங்க எதெல்லாம் வந்து பார்த்தோம்னா காமனா இருக்குன்றத பாருங்க. இப்போ கிரே, அதே போல இதுலயும் கிரே இருக்கு. இங்க ஒரு பிங்க் இருக்கு, இங்க ஒரு பிங்க் இருக்கு. அதனால நீங்க வந்து பாத்தீங்கன்னா இதை எடுக்க முடியாது. இதை வச்சு கம்பேர் பண்ணீங்க அப்படின்னா 2 காமனா வர மாதிரி நீங்க எடுக்கக்கூடாது. பிங்க் இருக்கு, கிரே இருக்கு. அதனால இது வந்து வேலைக்கு ஆகாது. அதனால இதை வந்து நீங்க விட்டுறலாம். அடுத்து பாத்தீங்க அப்படின்னா அதே கிரே இருக்கிற மாதிரி எடுத்துக்கலாமா? இதை பார்க்கலாமா? கிரே இருக்கு, கிரீன் இருக்கு. அப்போ இதுவும் ஆகாது. இப்போ கண்டிப்பா இதை வந்து ஸ்கிப் பண்ணிடலாம். அடுத்து கிரீன் இருக்கு, லாஸ்டா இருக்கிறத பாருங்க. கிரீன் இருக்கு. ஓகே. அதே போல கிரே இருக்கா அப்படின்னா இல்ல. பிங்க் இருக்கா அப்படின்னா இதுவும் இல்ல. இப்போ நீங்க டைரக்டா இது ரெண்டும் எடுத்துக்கலாம். சரிங்களா? அப்போ இதை எடுத்து பார்த்துடலாமா? ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா கிரீன்ல இருந்தே ஸ்டார்ட் பண்ணுங்க. கிரீன், அடுத்து வந்து கிரே, அடுத்து வந்து பாத்தீங்கன்னா பிங்க். லாஸ்டா இருக்கிறதும் அதே மாதிரி தான். கிரீன்ல இருந்து எடுங்க, ஆப்போசிட் கோல்டன், அதுக்கப்புறம் பர்பிள். இப்போ இந்த மாதிரி எடுக்கும்போது கிரேவுக்கு ஆப்போசிட் என்னன்னு கேட்குறாங்க. கிரேக்கு ஆப்போசிட் கோல்டன்.
நீங்கள் இப்படியும் எடுத்துக்கலாம். சரிங்களா? அப்போ நம்ம எடுத்து எழுதும்போது கிளாக் வைஸில் எழுதணும் அப்படிங்கிறத நமக்கு தெரியும். அப்போ அது போல் நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. அடுத்து பார்த்தோம் அப்படின்னா 81வது கொஸ்டின், ஆரின் எதிர்பக்கம் என்ன? இப்போ இந்த மாதிரி ஒரே ஒரு சிங்கிள் பகடையா கொடுக்குறாங்க அப்படின்னா அந்த சிங்கிள் பகடையில எந்த நம்பர் கொடுத்து அதுக்கு ஆப்போசிட் நம்பர் என்னன்னு கேட்டாலுமே சரி, அது கூட ஏதாவது ஒரு நம்பரை கூட்டும்போது 7 அப்படிங்கிற மாதிரி கான்செப்ட் வரணும். இப்போ வந்து 5ன் எதிர்பக்கம் எது அப்படின்னு கேட்குறாங்கன்னா 5 கூட எதை கூட்டினா 7, அப்போ 2 அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சிடும். டைரக்டா இந்த மாதிரி எடுத்துக்கலாம். ஆனா இந்த பகடையில பார்த்தீங்க அப்படின்னா 6 கூட 1 கூட்டினா 7ன்னு வந்துடும். ஆனால் அதுக்கு 6க்கு பக்கத்துலேயே 1 அப்படிங்கிறத கொடுத்துட்டாங்க. அப்போ வந்து இது எதிர் நம்பராக வர்றதுக்கான வாய்ப்பு கிடையாது. அப்போ 5ம் கொடுத்துட்டாங்க. அப்போ 1ம் 5ம் வாய்ப்பே கிடையாது. அதனால் அதை தவிர்த்து மற்ற நம்பர்கள் வந்து பார்த்தோம் அப்படின்னா அதுக்கு எதிர்பக்கத்தில் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. 2, 3, 4. அப்போ ஆப்ஷன் பார்த்தோம் அப்படின்னா டி. அதே மாதிரி பார்த்தோம் அப்படின்னா அடுத்து வரக்கூடிய கொஸ்டின்ஸ்லும் ஒரு சிங்கிள் இருக்குது. அது எப்படி இருக்குது அப்படிங்கிறத அங்கே நம்ம வந்து பார்க்கலாம். நெக்ஸ்ட் வந்து 82வது கொஸ்டின். இதில் ராஜு ரூ 6650 மதிப்புள்ள பொருளை வாங்குகிறார். அவருக்கு அதில் 6% தள்ளுபடி கிடைக்கிறது. தள்ளுபடி பெற்ற பிறகு அவர் விற்பனை வரி 10% செலுத்துகிறார். பொருட்களுக்கு அவர் செலுத்த வேண்டிய தொகையை கண்டறியவும். இப்போ இதில் டைரெக்டாக நீங்கள் எடுத்துக்கலாம். 6%, 10% அப்படின்னு சொல்லி அதை வந்து நீங்கள் மைனஸ் பண்ணி அடுத்து ப்ளஸ் பண்ணிங்கன்னா ஆன்சர். இப்போது 6650ல் 6% பார்த்தோம் அப்படின்னா அவருக்கு தள்ளுபடி கிடைக்குது. அப்போ 6%ன்ற போது பர்சன்ட்டுக்கு கீழே 100 போடணுன்றது நமக்கு தெரியும். ஒரு ஜீரோவுக்கு ஒரு ஜீரோ கேன்சல். இப்போ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா உங்களால் அடிக்க முடியாத மாதிரி ஏதாவது நம்பர் வருது அப்படின்னா நீங்கள் மேலே இருக்கிறத பெருக்கிட்டு புள்ளி வச்சுக்கலாம். நம்ம மேலே இருக்கிறத பெருக்கிடலாமா? 6 5 30 0 மீதி 1, 6 6 36 3 39 மீதி 3, 6 6 36 3 39. இந்த ஜீரோக்கும் இந்த ஜீரோக்கும் அடிச்சிடலாம். ஏன்னா நம்ம இங்கே ஒரு ஜீரோ விட்டு வந்தோம்ல, ஒரு ஸ்தானம் தள்ளி புள்ளி வச்சாலும் அந்த ஜீரோவுக்கு வேல்யூ இல்லை. அதனால நம்ம டேரெக்டாக வந்து அடிச்சிடலாம். இப்போ டோட்டலாக பார்த்தோம் அப்படின்னா 399 ரூபாய் வந்து பார்த்தோம்னா 6%க்கான டிஸ்கவுண்ட்டை அவர் வந்து வாங்குவார். 6650ல் 399 போனது அப்படின்னா எவ்வளோ? 10ல் 9 போனதுன்னா 1, 14ல் 9 போனதுன்னா 5, இந்த இடத்துல 5 தான் இருக்கும். 5ல் 3 போனதுன்னா 2, 6. 6251 வந்துடுது. இப்போ 6251ல் 10% எவ்வளோ அப்படின்றத நம்ம கண்டுபிடிக்கணும். ஏன்னா வந்து 10% விற்பனை வரி செலுத்துறாருல்ல, மேலே இருக்கிற ஜீரோ கீழே இருக்கிற ஒரு ஜீரோ கேன்சல் பண்ணிடலாம். இங்கே இருக்கிற ஒரு ஜீரோவுக்கு ஒரு ஸ்தானம் தள்ளி புள்ளி வச்சிடலாம். இங்கே இருக்கிற அந்த வேல்யூவை வந்து இது கூட கூட்டிட்டோம்னா முடிஞ்சுது. 6251, அதுக்கப்புறம் வந்து 625.1, 0 1 6 7 8 6. இப்போ எந்த ஆப்ஷன் இருக்குது? 6 8 7 6 ஃபர்ஸ்ட் ஆப்ஷனே இருக்குது, ஏ. இந்த மாதிரி போட்டுக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 83வது கொஸ்டின். இதில் கீழ்காணும் திறந்த பகடையின் பக்கங்களை பயன்படுத்தி ஒரு மூடிய பகடை உருவாக்கப்பட்டால் பின்வருவனவற்றில் எந்த பகடையை உருவாக்க இயலும்? ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா நம்ம அங்கே ஏற்கனவே பார்த்தோம்ல, ஆப்போசிட் நம்பர் என்ன அப்படிங்கிறது அதே மாதிரி கான்செப்ட் தான். இங்கே 1க்கு ஆப்போசிட் 3. நீங்கள் டைரெக்டாகவே இங்கே எடுத்து எழுதிடலாம். 1க்கு ஆப்போசிட் 3, 2க்கு வந்து 4, 6க்கு வந்து 5. அப்போது இந்த மாதிரி ஆப்போசிட் நம்பராக இருக்கிறது ஒவ்வொரு நம்பருக்கும் பக்கத்தில் வரக்கூடாது. நீங்கள் டைரெக்டாக இங்கிருந்தே கேன்சல் பண்ணலாம். 6க்கு ஆப்போசிட் பார்த்தீங்கன்னா 5 வரக்கூடாது. மற்ற நம்பர்ஸ் எதுனாலும் வரலாம். சரி, ஓகே. அதே போல் இங்கிருந்தே எடுத்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் பக்கடை எடுத்துக்கலாமா? 2க்கு ஆப்போசிட் வந்து பார்த்தீங்கன்னா 4. அப்போ பக்கமாக வரலாமா? வரக்கூடாது. இதை கேன்சல் பண்ணிடலாம். ஒவ்வொரு நம்பரும் பார்க்கணும். நீங்கள் ஒரே ஒரு நம்பரை பார்த்துட்டு விட்டுறக்கூடாது. அப்போ இது வராது. இப்போ இங்கே 6 எடுத்துக்கலாமா? 6க்கு ஆப்போசிட் 5, ஆனால் இங்கே பக்கம் வந்துருச்சு. அப்போ இதுவும் வரதுக்கான வாய்ப்பு இல்லை. அப்போ இந்த நம்பர் எடுத்துக்கலாமா? 2க்கு ஆப்போசிட் 4. இங்கே 4 இருக்கான்னு பாருங்கள், இல்லை. அப்போது அடுத்து 3க்கு ஆப்போசிட்டு 1 இருக்கான்னு பாருங்கள் இந்த பகடைக்குள்ள, அதுவும் இல்லை. அப்போ இது வரலாம். 6க்கு ஆப்போசிட் 5, இதில் 5 அப்படிங்கிற ஒரு நம்பருமே இல்லை. அப்போ இது வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஜஸ்ட் இதையும் செக் பண்ணிடலாமா? 6க்கு ஆப்போசிட் 5, ஆனால் அங்கே வந்து பக்கமே வர்றதால இது வராது. அப்போது இந்த மாதிரி வந்து ஒவ்வொன்றா கேன்சல் பண்ணிகிட்டே வரணும். இப்போ இந்த இடத்துல 3ன்னு இருக்கா? 3ல் 3ங்கிற ஆப்ஷன் எதிர் கொடுத்துருக்காங்க. பி தான் வந்து இதுக்கான ஆன்சர். அடுத்து பார்த்தோம் அப்படின்னா 84வது கேள்வி. இது ரொம்ப பெரிய கேள்வியாக இருக்கிற மாதிரி இருக்கும். இதில் நமக்கு தேவையில்லாத பார்ட் நிறையா இருக்குது. அது எல்லாத்தையும் நம்ம வந்து ஸ்கிப் பண்ணிடலாம். இருந்தாலும் கொஸ்டின் நான் படிக்கிறேன், ஒன்ஸ் லிசன் பண்ணிக்கோங்க. அர்ஜுன் கபூர் மற்றும் அனில் கபூர் ஒரு தேர்வை எழுதுகிறார்கள். ஒவ்வொரு சரியான பதிலுக்கும் ஒரு மதிப்பெண் வழங்கப்படுகிறது.
ஒவ்வொரு தவறான பதிலுக்கும் 1/2 மதிப்பெண் கழிக்கப்படுகிறது. அர்ஜுன் கபூர் பதிலளித்த கேள்விகளில் 10% கேள்விகளுக்கு தவறாக பதிலளித்து அவர் 85 மதிப்பெண்களை பெறுகிறார். இது தேர்ச்சி மதிப்பெண்களை விட 6 மதிப்பெண்கள் அதிகம். அனில் கபூரும் பதிலளித்த கேள்விகளில் 20% கேள்விகளுக்கு தவறாக பதிலளித்து அவர் 70 மதிப்பெண்கள் பெறுகிறார். இது தேர்ச்சி மதிப்பெண்ணை விட 3 மதிப்பெண்கள் குறைவு. பதிலளிக்கப்படாத கேள்விகளுக்கு மதிப்பெண்கள் வழங்கப்படுவதில்லை அல்லது கழிக்கப்படுவதில்லை எனில் தேர்ச்சி மதிப்பெண் எவ்வளவு? இல்லை இவ்வளோ விஷயங்கள் கொடுத்துருக்காங்க இல்லையா, நம்ம டைரக்டா என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த இடத்துல இருந்து எடுத்துக்கலாம். இது ஒரு பாயிண்ட். அதே போல இந்த இடத்துல இருந்து எடுத்துக்கோங்க. மறுபடியும் இது மட்டும்தான் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷனே, மற்ற எதுவுமே கிடையாது. அதெல்லாம் வந்து நம்மளை குழப்பறதுக்காக கொடுத்துருக்கக்கூடியது. இப்படி டைரக்டா ஒர்க் அவுட் பண்ணலாமா? அப்போ அவர் வந்து 85% மார்க் எடுக்கிறாருன்னா முன்னாடி என்ன மார்க் அவர் எதிலிருந்து அவ்வளோ எடுக்கிறாரு அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. மார்க் தெரியாதால அதை எக்ஸ் அப்படிங்கிற மாதிரி வச்சுக்கலாம். 85%. அப்போ நம்ம பர்சன்டேஜ் யூஸ் பண்ணோம்னா கூடவே வந்து 100 போட்டுக்கணும். டிவைட் பண்ணணும் 100. அது நமக்கு தெரிஞ்சது தான். சொல்லியிருந்தாங்கன்னா இது தேர்ச்சி மதிப்பெண்களை விட 6 மதிப்பெண்கள் அதிகம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அப்போ அவர் வந்து 6 மதிப்பெண் வந்து அதிகமாக எடுத்திருக்கிறாரு. ஓகேங்களா? அப்போ வந்து 85% இருந்து 6 மதிப்பெண்ணை நம்ம கழிச்சிக்கணும். அடுத்து இன்னொரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருந்தாங்களா, 70% மதிப்பெண்கள் பெறுகிறார் இன்னொருத்தர். இது தேர்ச்சி மதிப்பெண்ணை விட 3 மதிப்பெண்கள் குறைவு அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருந்தாங்க. அப்போ இன்னும் 3 மார்க் எடுத்திருந்தா அவர் வந்து பாஸ் பண்ணியிருப்பாரு. அப்போ என்ன அந்த பிகினிங் மார்க் அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. அதனால வந்து எக்ஸ் அப்படிங்கிறத வச்சுக்கிட்டு அடுத்து 70% கொடுத்துருந்தாங்க. அந்த சதவீதத்துக்காக கீழே 100 அப்படிங்கிறத போட்டுக்கலாம். பிளஸ் வந்து 3. ஏன்னா 3 மார்க் எடுத்தா அவர் பாஸ் ஆயிடுவார் இல்லையா, அதுக்காக. இப்போ இந்த இடத்துல நம்ம டைரக்டா ஒர்க் அவுட் பண்ணலாமா? அப்படியே நீங்க 85x by 100 minus 6 equal to 70x by 100. அதே போல பிளஸ் 3. இப்போ இங்க இருக்கிற r இந்த பக்கத்தை கொண்டு வந்துடலாமா? மைனஸ்ல இருந்தா பிளஸ் ஆகுமா? இப்போ நம்ம டைரக்டா இந்த ஸ்டெப்ல ஒர்க் அவுட் பண்ணிக்கலாம். 6 3 9. இப்போ இங்க கீழே இருக்கிறத நம்ம அடிக்கலாமா? இப்போ நீங்க வந்து கிராஸ் பெருக்கல் பண்ணணும். இங்க டைரக்டா நீங்க அடிச்சுட்டு பண்ணாலும் சரி, இல்லை ஃபர்ஸ்ட் பண்ணிட்டு அடிச்சாலும் சரி, நான் வந்து அடிச்சுட்டு வந்து பெருக்க போறேன். இந்த இடத்துல 100ன்னு இருக்குன்னா 5ஆல் அடிக்கலாமா? 25 100, 4 5 5, 4 5 20. அடுத்து பார்த்தோம்னா 25 100 தான். 4 5 5, 7 5 35. அப்போ இந்த இடத்துல இருக்கிற 20க்கு 20 கேன்சல் ஆகும். அதுக்கு முன்னாடி இதை நீங்க வந்து பெருக்கிடணும். நான் இங்கேயே வந்து ஒர்க் அவுட் பண்றேன். அடுத்த ஸ்டெப்பு 14x by 20. அதே போல் வந்து 2 9 18 அப்படின்னா 180 ஆச்சுங்களா? நாங்கள் வந்து அடிக்கல, இதை நான் வந்து எடுத்துக்கிறேன் கீழக்கு வர மாதிரி. 20 கீழே நான் வந்து டைரக்டாகவே அடிச்சுக்கிறேன். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா 17x அதே போல் 14x இருக்குது. இந்த 14x இந்த பக்கம் கொண்டு வந்துடுறேன். 17x minus 14x equal to 180. அப்போது 3xன்னு இருக்குமா? 17ல் 14 போனது அப்படின்னா அடுத்து 180. 3ஆல் அடித்தோம் அப்படின்னா x equal to 60. இப்போ x என்ன அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிச்சிட்டோமா? இந்த எக்ஸை கொண்டு போயிட்டு மேலே இருக்கிற இதுலேயோ இல்லை இதுலேயோ ரெண்டில் எதுலனாலும் நீங்கள் வந்து அப்ளை பண்ணுங்க. ஆன்சர் வந்து கரெக்டாக தான் வரும். இந்த 60 தூக்கு நம்ம இதில் போடுவோமா? 60 into 70 by 100 plus 3. இப்போ இந்த ஜீரோவுக்கு இந்த ஜீரோ, இந்த ஜீரோவுக்கு இந்த ஜீரோ கேன்சல் பண்ணிடலாம். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா 6 7 42 ப்ளஸ் 3 ஈக்குவல் டு 45. இதுதான் பார்த்தோம் அப்படின்னா அந்த பாஸ் மார்க். சரிங்களா? ஸோ இதுதான் வந்து ஆன்சரும் கூட. கொஸ்டின் நம்பர் வந்து 84ங்களா? ஆமாம், அதுக்கு ஆப்ஷன் பார்த்தோம் அப்படின்னா சி தான் ரைட். அவ்வளோதான். மேலே இருக்கிறதெல்லாம் வந்து நிறைய நம்மளை குழப்பம் பண்ணுறதுக்காக கொடுத்துருக்கக்கூடியது. ஒன்ஸ் வந்து பார்த்துக்கோங்க. அடுத்து பார்த்தோம்னா 85வது கொஸ்டின். ஒரு மாணவர் தேர்வில் தேர்ச்சி பெற 55% மதிப்பெண்கள் பெற வேண்டும். அவர் வந்து 120 மதிப்பெண்கள் பெற்று 78 மதிப்பெண்கள் வித்தியாசத்தில் தோல்வியடைந்தார் எனில் தேர்வுக்கான மொத்த மதிப்பெண்கள் என்ன? அப்போ மொத்த மார்க் என்னன்னு கேட்குறாங்களா? இப்போ 120ம் 78ம் வந்து நீங்கள் கூட்டிக்கோங்க. ஏன்னா ஒரு மாணவர் வந்து பார்த்தோம்னா தேர்வில் தேர்ச்சி பெறத்துக்கு 55% மார்க் வாங்கணும். ஆனால் அவர் என்ன பண்ணிட்டாரு? 120 எடுத்தார். இப்போ இந்த 120 கூட 78 சேர்த்தனோம்னா இது ரெண்டும் சேரும்போது 55% மார்க் ஆயிடுது. ஏன்னா வந்து 78 மார்க் கம்மியாக எடுத்து தானே ஃபெயில் ஆயிருக்காரு. அப்போ 120 அதுக்கப்புறம் 78, அப்போ 198 தான் பார்த்தோம் அப்படின்னா 55% மார்க். அப்போ 100% மார்க் என்ன
அப்படிங்கிறத பார்த்துருவோமா? இப்போ டேரெக்டாக அடிக்கலாம். 25 100 11 5 55. இப்போ நீங்கள் டேரெக்டாக அடிக்கலாம். இதெல்லாம் நமக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். எப்படின்னா இது வந்து பாக்ஸ் மெத்தட் அடிக்கிறதுன்னு சொல்லுவாங்க. இப்படி இருக்கு அப்படின்னா நீங்கள் டேரெக்டாக இப்படி அடிச்சுக்கலாம். சரிங்களா? அப்போது குறுக்கு பெருக்கலை மட்டும் அடிக்கக்கூடாது. ஓகேங்களா? அப்போது அதே மாதிரி தான் நாங்கள் அடிச்சிட்டு இருக்கேன். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நான் ஃபஸ்ட் இருந்து போகிறேன். ஒன்ஸ் லிசன் பண்ணிக்கோங்க. அப்போ நமக்கு வந்து ரெண்டையும் வந்து சேர்த்தும் போது எவ்வளோ மார்க் வந்தது? 198ன்னு வந்ததா? அப்போ 55% மார்க் வந்து 198. அப்போ 100% எவ்வளோ? அதுதானே எக்ஸ்ன்னு வச்சுக்கோங்க. இப்போ டேரெக்டாக இதுக்கு இது நீங்கள் அடிச்சுக்கலாம். இதுக்கு இது கூட அடிக்கலாம் நீங்கள். அப்போ இங்கே ஏதாவது வேல்யூ இருந்ததுன்னா இதுக்கு இதுவும் அடிக்கலாம். ஆனால் கிராஸ் பெருக்கில் அடிக்கக்கூடாது. இப்போ டேரெக்டாக நம்ம வந்து கேன்சல் பண்ணலாமா? 25 100 11 5 55. இப்போது இந்த 11 எடுத்துங்க அடிக்கலாமா? ஓர் 11 11 மீதி 8 இருக்கும். 8 11 88. இந்த ஜீரோவை கான்செப்ட் வைக்காதீங்க, லாஸ்ட்டில் சேர்த்துக்கலாம். 2 18 36 ப்ளஸ் 0 ஒன்று சேர்த்துக்கோங்க. அப்போ மொத்தமாக எவ்வளோ ஆச்சுங்க? 360 மார்க்கா? ஆப்ஷன் வந்து ஏ. இவ்வளோ தான் இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர். 360 தான். அடுத்து பார்த்துக்கோங்க. 86வது ஒரு எண்ணின் 85% மற்றும் 48% இடையேயான வேறுபாடு 314.5 எனில் அந்த எண்ணின் 36% என்ன? அப்போ இந்த இடத்துல பார்த்தோம் அப்படின்னா வேறுபாடு கேட்டிருக்காங்க. அப்போ எப்படி போடலாம்? ஓகே, கொஞ்சம் இடம் ஃப்ரீயாக இருக்குங்க, எடுத்துக்கலாமா? ஒரு எண்ணுன்னு சொல்லியிருந்தாங்க. அந்த ஒரு எண் என்ன அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. அதில் 85% சொல்லியிருந்தாங்களா? 85% போட்டு 100 போட்டுக்கோங்க. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா 48% அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருந்தாங்க. அதுக்கு கீழே ஒரு 100. அதுலேயும் ஓர் எண் என்ன அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. அப்போ அதில் ரெண்டுத்துக்கும் இடையான வேறுபாடுன்னு சொன்னதால் இந்த இடத்துல நம்ம மைனஸ் யூஸ் பண்ணிக்கலாம். 314.5 அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருந்தாங்களா? கீழே அடிமானம் ரெண்டும் சேமாக இருக்கா? மேலே கூட்டிக்கலாமா? ஸோ நீங்கள் இந்த இடத்துல அடிமானத்துக்கு 100 போட்டுக்கோங்க. மேலே 85லிருந்து 48 போனதுன்னா 5 8 போனால் 7 3. ஓகேங்களா? அப்போ 37x = 314.5 அப்படிங்கிற மாதிரி வருமா? இப்போ இந்த இடத்துல நீங்கள் 100 அந்த பக்கம் கொண்டு போயிருங்க. 37x மட்டும் இந்த பக்கம் வைங்க. 37x இந்த ஒரு ஜீரோவுக்கு இந்த புள்ளி கேன்சல் ஆயிரும். இந்த ஒரு ஜீரோ மட்டும் பின்னாடி சேர்ந்துக்குமா? அப்படியே யூஸ் பண்ணிக்கலாமா? 314 அதுக்கப்புறம் ஒரு 5 0. அடுத்து பார்த்தீங்கன்னா இதை டேரெக்டாக நீங்கள் கேன்சல் பண்ண வேண்டியது தான். x = 314 5 0 37. 8ஆல் நம்ம பார்க்கலாமா வருமானு சொல்லிட்டு? 8 7 56க்கு 6 மீதி 5 3 24 5 29. ஸோ இதை கழிச்சு எடுத்துருவோமா? ஸோ மேலே பார்த்தோம் அப்படின்னா 14 14ல் 6 போனதுன்னா 9 10 இருக்குது. 10ல் 9 போனதுன்னா 1. அவ்வளோதான். சரிங்களா? இப்போ இந்த இடத்துல 5 0. இந்த 0 வந்து கான்செப்டாக வச்சுக்காதீங்க, கடைசியில் நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ இந்த இடத்துல இருக்கிறத பார்ப்போமா? 5ஆல் வருமானம் பார்த்தோம் அப்படின்னா 5 5 7 35. அப்போ 185 வந்துடுது. 5 தான். இப்போ இந்த 0வை நம்ம மேலே சேர்த்துக்கலாம். அவ்வளோதாங்க. அப்போ வந்து பார்த்தோம்னா x = 815 வந்துடுது. இப்போ நம்ம கண்டுபிடிச்ச அந்த நம்பர்லேருந்து 36% எவ்வளோ அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்கணும். 850ல் 36. அப்போ ஒரு ஜீரோக்கு ஒரு ஜீரோ நீங்கள் கேன்சல் பண்ணிடலாம். டேரெக்டாக உங்களுக்கு 5ஆல் டிவைட் ஆகுது அப்படின்னா நீங்கள் டேரெக்டாக 5ஆல் டிவைட் பண்ணிக்கோங்க. 4 5 5 7 5 35. 2ஆல் டிவைட் பண்ணிங்க அப்படின்னா ஓகே, இது ரெண்டும் வந்து நீங்கள் இன்ட்டு பண்ணிடுங்க. 17 × 18. அப்போ 7 8 56க்கு 6 மீதி 5 8 1 8 8 5 13. ஓர் 7 7 ஓர் 1 1. அப்போ வந்து 306 அப்படிங்கிறது தான் வந்து பார்த்தோம்னா ஆன்சராக இருக்கணும். ஸோ என்ன கொடுத்துருக்காங்க? 306. பி தான் வந்து பார்த்தோம் அப்படின்னா நமக்கு ஆன்சர். அடுத்த கொஸ்டின் பார்த்தோம் அப்படின்னா 87. ஒரு நபர் தனது மாத சம்பளத்தில் 40% வீட்டு வாடகைக்கும் 15% உணவுக்கும் செலவிட்டார். மீதமுள்ள தொகையை அவர் சேமித்து வைத்தார். அவர் ஆண்டுக்கு 48,600 சேமிக்கிறார் எனில் அவரது மாத சம்பளம் என்ன? ஓகே, அவர் வந்து ஒரு மாதத்துக்கு எவ்வளோ சேமிக்கிறாரு அப்படிங்கிறத கண்டுபிடிக்கணுமா? அப்போது 48,600 ÷ 12ன்னு போட்டு நீங்கள் அடிச்சிங்க அப்படின்னா ஓர் 12 12 4 12 48. அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு 0 I 12 60. அப்போ இந்த மாதிரி அடிக்கும்போது ஒரு மாதத்துக்கு வந்து அவர் 4050 ரூபாய் வந்து சேவ் பண்ணுறாரு. அப்போது அடுத்து 40% வீட்டு வாடகைக்கும் 15% வந்து பார்த்தீங்கன்னா உணவுக்குமே வந்து பார்த்தோம்னா அவர் செலவிட்டுறாரு. அப்போது டோட்டல் பர்சன்ட் வந்து 55ன்னு வருதா? 55% அப்படிங்கிறது வந்து செலவு.
இதில் 45% அப்படிங்கிறது அவரோட சேமிப்பு. அப்போ 45% வந்து பார்த்தோம்னா 4050 ரூபாய்னா 100% எவ்வளோன்னு தான் நம்ம கண்டுபிடிக்கணும். செலவு வந்து நமக்கு தேவையில்லை. அப்போ இந்த இடத்துல எக்ஸ் அடிப்போமா. 25 100 9 5 45. இந்த 9 இங்கே டைரெக்டாக அடிக்க முடியுமான்னு பாருங்கள். 4 9 36 மீதி வந்து 4 9 45 450 ஆச்சுங்களா. அப்போ இந்த 0 கணக்கில் விட்டுருங்க. 90 இங்கே ஒரு 0 இங்கே ஒரு 0 மொத்தமாக வந்து 9000 வரும். பி தான் வந்து நமக்கு ஆன்சர். அடுத்து பார்த்தோம் அப்படின்னா 88. ஒரு நபரின் மாத வருமானம் 13,500 அவரது மாத செலவு 9,000 இருந்தது. அடுத்த ஆண்டு அவரது வருமானம் 14% அவரோட செலவு பார்த்தோம்னா 7% அதிகரித்தது. அவரது சேமிப்பில் ஏற்படும் சதவிகித அதிகரிப்பு எவ்வளோ அப்படிங்கிற மாதிரி வந்து கேட்குறாங்க. அவருடைய இன்கம்ல என்ன சேஞ்சஸ் நடந்திருக்கும் அப்படிங்கிறத கண்டுபிடிக்க போகிறோம். இங்கே ஃபஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா அவரோட வருமானம் அதே போல் அவரோட செலவு இது ரெண்டுத்தையும் நம்ம கழிக்கும் போது எவ்வளோ அமௌண்ட் வந்து அவர் சேவ் பண்ணார் அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்கலாமா. ஃபஸ்ட்டு ஒவ்வொரு ஸ்டெப்பாக வருவோம். நான் 1 2 3 அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கிறோம். இது ரொம்ப கொஞ்சம் பெரிய ஸ்டெப்ஸாக போகும். அதனால் 13,500 அதிலிருந்து 9,000 போனது அப்படின்னா மொத்தமாக நமக்கு 4,500 ரூபா வரும். சரிங்களா. அப்போ இது பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு சேமிப்பு. இது வந்து பழைய சேமிப்பு, ஓல்டு அப்படி தானே. ஏன்னா வந்து புதுசெல்லாம் வந்து பார்த்தோம்னா பின்னாடி தான் பார்க்க போகிறோம். இதெல்லாம் வந்து புது சேமிப்புக்குள்ளே வரும். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த 13,500 ரூபாயில் தான் வந்து பார்த்தோம்னா 14% வந்து பார்த்தோம்னா அடுத்த வருஷத்துக்கான இன்க்ரிமெண்ட்டாக வருதான். அப்போது 13,500 ரூபாயில் 14% என்ன? அப்போ 2 ஜீரோவுக்கு 2 ஜீரோ கேன்சல் பண்ணிடலாமா. இது ரெண்டாவது ஸ்டெப்பாக வச்சுக்கோங்க. இது ரெண்டையும் நீங்கள் வந்து இன்ட்டு பண்ணிட வேண்டியது தான். 4 5 20க்கு 0 மீதி 2. ஓகே, நாமும் 12 12 2 14க்கு 4 மீதி 1 4 1 4 1 5. அடுத்து 5 3 1 9 8. ஓகே, இது வந்து பார்த்தோம் அப்படின்னா இவங்க வந்து புதுசாக அந்த 14% இன்க்ரீஸ் பண்ண பிறகு அவருக்கு வந்து இந்த சம்பளத்துக்கு கூட அதிகமாக சேர்ந்து வர்ற சேலரி. அப்போ இது ரெண்டுத்தையும் நம்ம வந்து கூட்டிப்போமா. இப்போ பார்த்தோம் அப்படின்னா மூணாவது வேணா இன்னும் ஸ்டெப்ஸ் வருது. அப்போது 13,500 அதுக்கப்புறமா 1,890 இதுதான் வந்து அவரோட புது வருமானமாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள். அப்போ 0 9 8 5 13 5 1 இதுதான் வந்து பார்த்தோம்னா புதிய வருமானம். ஓகே, அடுத்து பார்த்தோம் அப்படின்னா அவருடைய செலவு வந்து 7% வந்து இன்க்ரீஸ் ஆகுதுன்னு சொன்னாங்களா. அந்த 7% அங்கே போடுவோமா. ஏற்கனவே அவர் வந்து 9,000 ரூபாய் செலவு பண்ணிட்டு இருந்தாரு. அதில் 7% இன்க்ரீஸ் ஆகும்போது 100ன்னு போட்டுக்கோங்க. 2 ஜீரோக்கு 2 ஜீரோ கேன்சல். 9 7 63. அப்போ இந்த 0 வந்து சேர்த்துக்கலாமா. அப்போ 630 ரூபாய் அவருக்கு அடிஷ்னல் செலவு ஆகுது. அப்போ அடிஷ்னல் செலவு ஆகுது அப்படிங்கிற போது இது கூட இதை நம்ம வந்து கூட்டிக்கணும். 9,000 கூட 630 ரூபாயை நீங்கள் கூட்டினீங்கன்னா 9,630 ரூபாய். இது வந்து பார்த்தோம்னா செலவு, புதுசாக ஆகக்கூடிய செலவு. இப்போ நம்ம என்ன பண்ணுறோம்னா புதிய சேமிப்பு கண்டுபிடிக்கணும்ல. முன்ன வந்து பார்த்தோம்னா ஏற்கனவே டைரக்டாக இருக்கிறத வந்து அப்படியே மைனஸ் பண்ணது மூலமாக ஒரு அமௌண்ட் வந்து இதுதான் வந்து பார்த்தோம்னா சேமிப்புன்னு சொன்னோம். இது வந்து ஓல்டு சேமிப்பு. அப்போ புதிய சேமிப்பு வருமானத்தில் இருந்து அவரோட செலவு போக இருக்கக்கூடியது தானே வந்து புதிய சேமிப்பு. அப்போ வந்து இந்த 2யும் 3யும் நம்ம வந்து பார்த்தோம்னா மைனஸ் பண்ணிடலாமா. இங்கே போட்டிருக்கிறதும் இதுவும் நான் 2 3ன்னு எடுத்துக்கிட்டது ஒரு கரெக்டாக இருக்கணும், ஞாபகத்தில் இருக்கணுங்கிறதுக்காக தான். 15,390 இருந்து 9,630 வந்து மைனஸ் ஆனது அப்படின்னா எவ்வளோ அமௌண்ட்டு. 6 அதுக்கப்புறம் 13ல் 6 போனது அப்படின்னா 7 14ல் 9 போனதுன்னா 5. மொத்தமாக பார்த்தோம் அப்படின்னா புதிய சேமிப்பை பொறுத்த வரைக்கும் சேமிப்பு 5,760. இப்போ என்ன கேட்குறாங்கன்னா இப்போ ஏற்கனவே இருந்த பழைய சேமிப்புக்கும் புதிய சேமிப்புக்கும் உள்ள வித்தியாசத்தில் பர்சன்டேஜ் என்ன அப்படிங்கிற மாதிரி தானே கேட்குறாங்க. இப்போ நம்ம ரெண்டையுமே வந்து மைனஸ் பண்ணாதான் ஒரு அமௌண்ட்டு அது எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகிருக்குது அப்படிங்கிறது நமக்கு தெரியும். இப்போ நம்ம புதுசாக கண்டுபிடிச்சிருக்கிற 5,760 இந்த அமௌண்ட்டை 4,500 கழிச்சிருங்க. அதாவது 4,500 இதை கழிக்கணும். 6 7 5 போனது அப்படின்னா 2 1 1,260 ரூபாய் தான் வந்து பார்த்தோம் அப்படின்னா பழைய வருமானத்துக்கும் புதுசாக வந்த வருமானத்துக்கும் இருக்கக்கூடிய அந்த டிஃப்ரென்ஸ் இதுதான். இப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னா அந்த 4,500ல் இது எத்தனை பர்சன்டேஜ் அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்கணும். ஏன்னா இன்க்ரீஸ் ஆனதை போட்டு தான் நமக்கு ஏற்கனவே இருந்ததுலேருந்து கண்டுபிடிக்கணும். அப்போது கீழே வந்து 4,500ன்னு வச்சுக்கோங்க.
புதுசாக இன்க்ரிமெண்ட் ஆன சேலரி எங்கே வச்சுட்டு பர்சன்டேஜ் கண்டுபிடிக்கிறதுக்கு 100 கொடுத்துக்கோங்க. 2 ஜீரோவுக்கு 2 ஜீரோ வந்து கேன்சல் பண்ணிக்கோங்க. டேரெக்டாக நீங்கள் 5ஆல் அடிக்கலாம். 9 5 45, 2 5 10, 5 25, 2 5 10. திரும்ப நீங்கள் வந்து 9ஆல் அடிச்சிங்க அப்படின்னா 9ஆல் வேணால் 3ஆல் அடிக்கலாம். நம்ம 3 9, 7 21, 8 24, 4 12. இப்போ இந்த 3ஆல் அடிக்கலாமா? 2 6, 8 24. கடைசியாக கிடைக்கிறது பார்த்தோம்னா 28. நமக்கு வந்து ஆன்சர் வந்து 28% இருக்கா அப்படிங்கிறத பார்க்கலாம். இருக்குது. ஸோ இதுதான் வந்து ஆன்சராக இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் அதிகம். இதுதான் ஆன்சருமே கூட. சரிங்களா? இப்போ ஸ்டெப்ஸ் வந்து அதிகமாக வரும். இதை நீங்கள் பார்த்துக்கணும். புதுசாக இருக்கிறவங்க நோட்டில் நீங்கள் நோட் பண்ணி வச்சு பார்த்துக்கணும். சரிங்களா? இதெல்லாம் நான் வந்து எரேஸ் பண்ணிடுவேன் சம் முடிய. ஓகே, அடுத்த கொஸ்டின் பார்த்தோம் அப்படின்னா 89வது கொஸ்டின். இப்போ இதில் என்ன இருக்குன்னு பார்ப்போமா? இங்கே கொடுத்துருக்கிறதும் கீழ்கான திறந்த பகடையின் பக்கங்களை பயன்படுத்தி ஒரு மூடிய பகடை உருவாக்கப்பட்டால் பின்வருவனவற்றில் எந்த பகடையை உருவாக்க இயலும்? நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம், 1 விட்டு 1 இருக்கிறது அதோட எதிர்பக்கம் அப்படிங்கிற மாதிரி. அப்போது இதோட எதிர்பக்கம் எதுவாக இருக்கும் அப்படின்னா இந்த டாட்டுக்கு ஆப்போசிட்டு இந்த மாதிரி கோடு போட்டிருக்கு இல்லையா, இதுதான். அப்போது இந்த இடத்துல பார்த்தோம்னா எதிர்பக்கமாக தான் இருக்கணும், பக்கம் இருக்கக்கூடாது. அப்போ வந்து இது பக்கம் இருக்கா? அப்போ இது கண்டிப்பாக வராது, இதுவும் வராது, இதுவும் வராது. ஏன்னா வந்து இந்த டாட்டுக்கு எதிர்பக்கம் இருக்கிறது கோடு தானே. அப்போ வந்து இந்த இடத்துல டாட் இருந்திருந்தா இது வந்திருக்காது. இப்போ இல்லை இல்லையா, அதனால் இதுதான் ஆன்சராக இருக்கணும். அப்போ ஏ அப்படிங்கிறது சியில் இருக்குது. அப்போ இங்கே வந்து சி தான் ஆன்சர். ஒன்ஸ் செக் பண்ணிக்கோங்க. அடுத்து பார்த்தோம் அப்படின்னா 90வது கொஸ்டின். இது ரொம்ப ஸ்டேட்மெண்ட்டாக இருக்கும், அப்படியே வந்து பார்த்துக்கலாமா? ஃபஸ்ட்டு ஏ மற்றும் பி ஆகிய இருவரும் எக்ஸ் என்ற இடத்திலிருந்து ஒய் என்ற இடத்திற்கு பேருந்தில் பயணிக்க முடிவு செய்கிறார்கள். ஓகே, ஏ என்பவரிடம் 10 ரூபாய் உள்ளது. அது 2 நபர்களுக்கான பேருந்து கட்டணத்தில் 80%. அதாவது 10 ரூபான்றது வந்து பார்த்தோம்னா 80%. அப்போ 100% அமௌண்ட் இருந்தால் தான் நம்மளால் வந்து பஸ்ஸில் போக முடியும். அப்போது இந்த இடத்துல வந்து எக்ஸ் என்னவா இருக்கும்னு சொல்லி பார்க்கலாமா? ஒரு ஜீரோக்கு ஒரு ஜீரோ கேன்சல், 2ஆல் அடித்தோம்னா 4 2 8, I 2 10, 2 2 4, அதே போல் வந்து I 2 10. இப்போ நம்ம ரெண்டுத்தையும் வந்து இன்ட்டு பண்ணி 2ஆல் டிவைட் பண்ணிக்கலாம். 25/2. அப்போ 12.5. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா 12 ரூபாய் 50 பைசா இருந்தால் தான் வந்து பார்த்தோம்னா 2 பேரும் வந்து ட்ராவல் பண்ண முடியும். ஏன்னா 100% பார்த்தோம்னா 12 ரூபாய் 50 பைசாங்கிறது தான் அமௌண்ட்டு. நெக்ஸ்ட் பாருங்க, பி என்பவரிடம் 3 ரூபாய் உள்ளது, அதை ஏ இடம் கொடுக்கிறார். அப்போது இந்த இடத்துல பாருங்களேன், ஏ ப்ளஸ் பி இப்போ 2 பேருக்கிட்டையும் பார்த்தீங்கன்னா 10 + 3 மொத்தம் எவ்வளோ இருக்குது? 13 ரூபாய். இப்போ நம்ம ஸ்டேட்மெண்ட்டுக்குள்ளே வரலாம். இப்போ நம்ம 12 ரூபாய் 50 பைசா இருந்தாலே நம்ம வந்து பஸ்ஸில் போயிடலாம். இப்போ ஃபஸ்ட்டு பாருங்கள், ஏயிடம் 2 டிக்கெட்டுகளை வாங்குவதற்கு போதுமான பணம் உள்ளது. அப்போ ஏ கிட்ட மட்டும் பார்க்கணும். ஏ கிட்ட 10 ரூபாய் தான் இருக்குது. நம்மக்கிட்ட தேவை வந்து பார்த்தோம்னா 12 ரூபாய் 50 பைசா. அப்போ ஏ வராதா? ஸ்கிப் பண்ணிடலாமா? அடுத்து டிக்கெட்டுகளை வாங்க ஏவிற்கு இன்னும் 2 ரூபாய் தேவை. அப்போ இன்னும் 2 ரூபாவா? 2 ரூபாய் 50 பைசா தேவை. அப்போ இதுவும் வராது. அடுத்து 2 டிக்கெட்டுகளை வாங்கிய பிறகு ஏவிற்கு 50 பைசா மீதமாகும். அப்போ இந்த இடத்துல பாருங்களேன், 2 டிக்கெட் அப்படின்னா ஏ ப்ளஸ் பி இவங்க 2 பேரும் சேர்ந்த பிறகு பார்த்தீங்கன்னா 13 ரூபாய் இருக்குது. அப்போ இந்த இடத்துல நமக்கு 12 ரூபாய் 50 பைசா இருந்தாலே போதும். அப்போ இன்னும் 50 பைசா மீதி ஆகுது. இதுவாக தான் ஆன்சர் இருக்கும். ஏன்னா அவங்க கொடுத்துருக்குற ஆன்சர் படி இதுதான் ஆன்சர். சரிங்களா? அப்போ வந்து சி தான் கரெக்ட். அடுத்து பார்த்தோம்னா 91வது கேள்வி. இந்த இடத்துல நீங்கள் ஆப்ஷன்லேருந்து போகிற மாதிரி பார்த்துக்கணும். ஏன்னா ஆப்ஷன்லேருந்து எடுக்கும்போது ஒன்று வந்து அதிகமாக இருக்கிறதும் கம்மியாக இருக்கிறதும் விட்டுருங்க. ஏன்னா நீங்கள் இந்த மிடில் இருக்கிற ஆன்சரை எடுத்தீங்க அப்படின்னா ஒருவேளை இதை விட கொஞ்சம் அதிகமாக தான் வருது அப்படின்னா நம்ம இதை சூஸ் பண்ணிக்கலாம். இல்லை இதை எடுக்கும்போது கம்மியாக வருது அப்படின்னா நம்ம இதை யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம கொஸ்டினில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். ஒரு மேதாவி தனது ஓய்வூதிய பணத்தில் 40% அவரின் மனைவிக்கு கொடுத்தார். மீதமுள்ள தொகையில் 20% அவரின் 3 மகள்களுக்கும் கொடுத்தார். மீதமுள்ள தொகையில் 50% பல்வேறு பொருட்களுக்கு செலவிடப்பட்டது. மீதமுள்ள தொகை 1,20,000 வங்கியில் டெபாசிட் செய்யப்பட்டது. மேதாவிக்கு ஓய்வூதிய பணமாக எவ்வளவு பணம் கிடைத்தது? இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு வார்த்தையை நம்ம வந்து பார்த்துக்கணும். ஒரு மேதாவின்னு சொல்லிட்டாங்க, அப்போ ஏதோ உள்ள ட்விஸ்ட் இருக்குது அப்படிங்கிறது அர்த்தம். அதை பார்த்து தான் நம்ம வந்து போடணும். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 40% பணம்னு சொல்லிட்டாங்களா, நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா நமக்கு ரவுண்டாக இருக்கிற இந்த வேல்யூவை நான் எடுத்துக்கிறேன். 10 லட்சம் அப்படிங்கிறது எனக்கு ரவுண்ட் வேல்யூவாக இருக்குது. ஏன்னா என்னால் ஈஸியாக கால்குலேட் பண்ண முடியும். எப்படி அப்படின்னா 10 லட்சத்தில் 40% அப்படிங்கிறது 4 லட்சம்.
4 லட்சம் போச்சுன்னா மீதி 6 லட்சம் இருக்கும் என்கிட்ட. நான் அப்படியே எடுத்துக்கிறேன். அந்த 10 லட்சம் வந்து எனக்கு ஈஸியாக இருக்கு இல்லையா, அதனால. அப்போ 6 லட்ச ரூபாய் பார்த்தோம் அப்படின்னா என்கிட்ட மீதம் இருக்கும் 40% போக. இப்போ இந்த 6 லட்சத்துல 20% என்ன பண்றாரு அப்படின்னா 3 மகள்களுக்கும் பிரிச்சு கொடுக்குறாரு. நான் ஒரு வார்த்தையை ஞாபகம் வைக்க சொன்னா மேதாவி அப்படிங்கிறது. அவர் என்ன பண்ணாருன்னா 3 பேருக்கும் சேர்த்து 20% கொடுக்கல, ஒவ்வொரு ஆளுக்கும் சேர்த்து 20%. மொத்தம் 3 பேருக்கும் சேர்த்து 60% வந்து பார்த்தோம்னா அவர் கொடுத்துருக்காரு. அப்போ இந்த இடத்துல 2 0 கேன்சல் பண்ணிடலாமா? 6 36, ஒரு 4 0, 1 2 3 4. இப்போ இவ்வளோ அமௌண்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா செலவு பண்ணிட்டாரு. ஓகே, இந்த 60% பார்த்தீங்க அப்படின்னா 3,60,000. இப்போ 6 லட்சம் இருக்கு இல்லையா, இந்த 6 லட்சத்தில் 3,60,000 போனது அப்படின்னா மீதி எவ்வளோ அமௌண்ட் அப்படிங்கிறத பார்க்கணும். நீங்கள் அப்படியே வந்து லெஸ் பண்ணுங்க. 10ல் 6 போனதுன்னா 4, 5ல் 3 போனதுன்னா 2. இப்போ இன்னொரு விஷயம் பாருங்க, கடைசியா 50% வந்து வேற வேற ஒரு விஷயத்துக்கெல்லாம் வந்து செலவு பண்ணிடுறாரு அப்படின்னு சொல்றாங்களா. அப்போ இது வந்து 2ஆல் டிவைட் பண்ணாலே போதும், நம்மளால டைரக்டா எடுத்துக்கணும். ஏன்னா 50% தானே. அப்போ வந்து 1,20,000. சரிங்களா? அப்போ இந்த தொகை வர்ற மாதிரி நீங்க கால்குலேட் பண்ணீங்கன்னா என்ன ஆன்சர் வருதுன்றதை பார்க்கணும். இதுதான். சரிங்களா? ஃபர்ஸ்ட் இந்த 1 லட்சம் அப்படிங்கிறதால நமக்கு பிரச்சனையே இல்லை. என்னென்ன அமௌண்ட்டை நீங்க லெஸ் பண்றீங்களோ அதை அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்றுத்துல இருந்து குறைச்சிட்டே வர போறீங்க, அவ்வளோதான். இப்போ வந்து 40%, அப்போ 1 லட்சத்தை எடுத்தீங்கன்னா 40% அப்படிங்கிறது 4 லட்சம் போயிடும். 10ல் இருந்து 4 லட்சம் போனதுன்னா மீதி 6 லட்சம் இருக்கும். அந்த 6 லட்சத்தில் 20%, ஒவ்வொருத்தருக்கும் 20, மொத்தம் 60%. அப்போ 60% பார்த்தீங்கன்னா 3,60,000 ரூபாய் 6 லட்சத்துலேருந்து காலி பண்ணிடுறாரு. அப்போ அவர் வந்து 3,60,000 ரூபாய் காலி பண்ண பிறகு மீதி எவ்வளோ கையில் இருக்கும் அப்படின்னா 2,40,000 ரூபாய் வச்சிருப்பாரு. அந்த 2,40,000 என்ன பண்றாரு, 50% வந்து பார்த்தோம்னா 2ஆ பிரிக்கிறாரு. ஒன்று செலவு பண்றாரு, ஒன்று டெபாசிட் பண்றாரு. அப்போ நீங்க வந்து 2ஆலே டிவைட் பண்ணிக்கலாம், இல்லை 50% போட்டு எடுத்தாலும் இதே ஆன்சர் தான் வரும். 1,20,000 ரூபாய் மீதி அவர் கையில் இருக்கு. அப்போ நீங்க இந்த கொஸ்டினுக்கு வந்து ஆப்ஷன்ல இருந்து போறதுக்கு பாருங்க. நான் வந்து 12 லட்சத்திலிருந்து போங்க அப்படின்னு சொன்னா, ஓகே நாங்க வந்து 10ன்னு இருக்கிறதால இது எல்லாத்தையும் விட ஈஸியாக கால்குலேட் பண்ண முடியுன்றதுனால நான் எடுத்தேன். ஒருவேளை வேற வேல்யூ வேற பர்சன்ட் எல்லாம் இருக்கு அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி நீங்க எடுத்துக்கணும். சரியா? அடுத்து பார்த்தோம் அப்படின்னா 92வது கொஸ்டின். இது ரொம்ப ஈஸி தான். இப்போ பார்த்தோம் அப்படின்னா இங்க இருக்கக்கூடிய இந்த லெட்டர்ஸ், சரிங்களா, வார்த்தையா பார்க்காம லெட்டரா பாருங்க. என்ற வார்த்தையில் CO என்ற எழுத்துக்கு பதிலாக A என்ற எழுத்து சேர்க்கப்பட்டால் எழுத்துக்களின் எண்ணிக்கையில் ஏற்படும் சதவீத இழப்பு எவ்வளவு இருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. முதல்ல இங்க இருக்கிற எழுத்துக்கள் எத்தனை அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். இதுதான் கான்செப்ட். ஸோ இந்த இடத்துல 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 19 20 21. இப்போ பார்த்தோம் அப்படின்னா டோட்டலா 21 எழுத்து இருக்கு. இதுல CO என்ற எழுத்துக்கு அப்ப 2 எழுத்துக்கள் போயிருது. அப்ப மொத்தமா எத்தனை எழுத்துக்கள் இருக்கும்? 19. அதுக்கப்புறம் A என்ற எழுத்து சேர்த்துறாங்களாம். அப்போ ஒரு எழுத்து சேர்த்தனோம்னா மொத்தம் எவ்வளோ ஆச்சு? 20 எழுத்துக்கள் ஆச்சு. இப்போ டோட்டல் எழுத்துக்களை என்ன பண்றீங்க அப்படின்னா கீழே போட்டுக்கோங்க. இப்போ கிடைச்சிருக்கக்கூடியது மொத்தம் எவ்வளோ? அந்த ஒரு எழுத்து சேர்த்தன பிறகு 20 இருக்கு. இப்போ இழப்பு தானே கேட்குறாங்க, பர்சன்ட்ல கேட்கறதால நீங்க இன்ட்டு 100 போட்டுருங்க. இப்போ நம்ம டைரெக்டாக வந்து இந்த இடத்துல சைட் பெருக்கெல்லாம் பண்ணோம்னா சரி வராது. அப்போ மேலே இருக்கிறத நீங்கள் இன்ட்டு பண்ணி கீழே 21ஆல் டிவைட் பண்ணிடுங்க. 2000 டிவைடட் பை 21 இப்படி போட்டுக்கலாமா? இப்போ 21 200 கூட போடலாமா? இப்போ பார்த்தீங்கன்னா 9 2 18 9 1 9 189ன்னு வந்துடுமா? 10ல் 9 போனதுன்னா 1, 9ல் 8 போச்சுன்னா 1. ஓகே, இப்போ வந்து பார்த்தோம்னா 110ன்னு இருக்கும். இப்போ I2 10 I1 5ன்னு போடலாமா? ஏன்னா 105ன்னு வரும். இதில் பார்த்தீங்கன்னா மீதி 5 இருக்கு. இது கூட ஒரு 0 சேர்த்தனோம்னா மேலே ஒரு புள்ளி வச்சுக்கலாம். இப்போ இதில் 2 21 42, மீதி எவ்வளோ இருக்கு? 8. இப்போ இந்த மாதிரி நம்ம இது கூட 0 போட்டோம் அப்படின்னா ஒரு 3 2 6 3 1 3. அப்போ வந்து பார்த்தோம் அப்படின்னா 63 அப்படிங்கிற மாதிரி வரும். இப்போ இதே மாதிரி தான் போய்கிட்டு இருக்கும். நம்ம புள்ளிக்கு அப்புறம் 2 டிஜிட் இருக்கிற மாதிரி எடுத்துக்கிட்டோம்னா போதும். ஏன்னா அவங்களே ஆன்சர் அதுக்கு தகுந்த மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. 95.23 இந்த மாதிரி ஆன்சர் வருதா அப்படிங்கிறத பார்த்துக்கணும். இவ்வளோதாங்க ஆன்சருமே கூட. சரி, அடுத்து பார்த்தோம் அப்படின்னா 93வது. 56க்கு எதிர்பக்கத்தில் உள்ள எண் எது? நான் எதிர்பக்கத்துக்கு முன்னையே வந்து ஒரு ஸ்டெப் சொன்னேன், நம்ம அதையே யூஸ் பண்ணலாம். இப்போ 56க்கு எதிர்பக்கம்னு சொன்னதால 53 வராது. வேற எங்கெங்கெல்லாம் 53 இருக்குன்றதை பார்த்து அடிச்சு விடுங்க. 52 வராது. 52 அடிச்சு விடலாமா? வேற எங்க இருக்கு? இங்க இருக்கு.
அதுக்கப்புறம் 54 கூட வராது, ஏன்னா அங்கே 56 இருக்குது, இங்கே பக்கத்தில் 54 இருக்கிறதால 54 இங்கேயும் வராது, இங்கேயும் வராது. அதுக்கப்புறம் வேறு என்ன இருக்குது, 56 பக்கத்தில் 55 இருக்குது, இதுவும் வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. அப்போது 51 வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. நீங்கள் டேரெக்டாக இப்படி 51ன்னு சொல்லி போட்டு போயிட்டே இருக்கலாம். ஏன்னா வந்து இதெல்லாம் அடிச்சு விட்ட பிறகு பார்த்தீங்க அப்படின்னா 56 தவிர்த்து மீதி வந்து 51ன்னு தான் இருக்குது. அப்போ இதுவாக தான் ஆன்சராக இருக்கணும். நீங்கள் இப்படியும் போடலாம், இல்லை அப்படின்னா இன்னொரு மெத்தட் நான் சொல்லியிருப்பேன், ஏற்கனவே சொன்னது தான். இப்போ அங்கே வந்து பார்த்துக்கோங்க, ஏதாவது ஒரு நம்பர் மட்டும் காமனாக இருக்கணும். 56 எடுத்துக்கிறீங்க அப்படின்னா வேறு பகடையில் பார்க்கும்போது 56 தவிர வேறு எதுவுமே வந்து இன்னொரு நம்பர் காமனாக இருக்கக்கூடாது. அப்போது இந்த இடத்துல பார்க்கலாமா, 56 52ன்னு இருக்குது, இங்கே 52 இருக்குது. அப்போ கண்டிப்பாக இதை எடுத்துக்க தேவையில்லை. 56 55 54, ஓகே, இதை எடுத்துக்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா 56 வேறு என்ன நம்பர் இருக்குது இதில் பார்க்கலாமா, 52 இருக்குது, 51 இருக்குது, 54 இருக்குது. அப்போ இதை கூட எடுத்துக்கலாம். இப்போ இது ரெண்டில் ஏதாவது ஒன்று எடுத்து நம்ம கம்பேர் பண்ணலாமா, 56 கிளாக் வைஸில் நீங்கள் போடுங்க, 56 52 53. அப்போ நம்ம இதை எடுத்தோம் அப்படின்னா இதே 56லேருந்தே ஸ்டார்ட் பண்ணுங்கள், 56 55 54, இது ரெண்டு மட்டும்தான் எடுக்கணும். ஏதாவது ரெண்டு பகடை எடுத்தோம் அப்படின்னாலே போதுமானது தான். இப்போது 52 3 4 5 6 கூட இருக்குது. அப்போது என்ன நம்பர் இல்லை அப்படின்னா இங்கே கொடுத்துருக்கிறதுல 51 இல்லை. அப்போ 56க்கு ஆப்போசிட்டு 51 அப்படிங்கிற மாதிரி நீங்கள் இப்படி போட்டுக்கலாம். நீங்கள் இந்த டையை எடுக்கும்போது இப்படி யூஸ் பண்ணலாம். அதே வந்து பார்த்தீங்க அப்படின்னா லாஸ்ட்டாக இருக்கிறதே எடுக்கிறீங்க அப்படின்னா இப்போ இந்த இடத்துல 56 அப்படிங்கிறது காமனாக இல்லை, 52 அப்படிங்கிறது காமனாக இருக்குது. அப்போ நம்ம இந்த இடத்துல 52லேருந்தே ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி கொடுத்துக்கோங்க ஃபஸ்ட்டு, சரிங்களா. இப்போ இங்கேருந்து எடுக்கலாமா, 52 53 56. இப்போ இந்த இடத்துல 52 இதுக்கு கீழே வர மாதிரி கொடுத்துக்கோங்க. 52 54 51. இங்கே 56க்கு தானே ஆப்போசிட்டாக கேட்டாங்க. இப்போ நம்ம டேரெக்டாக அந்த மாதிரி நம்பரை ரீப்ளேஸ் பண்ணாததுக்கு முன்னாடியே நமக்கு இங்கே ஆன்சர் வந்துடுது. அப்போ இந்த இடத்துல வந்து கேட்கல, நமக்கு 52க்கு ஆப்போசிட் என்னவா இருக்கும் அப்படின்னு கேட்டிருந்தாங்கன்னா வேணா இங்கே என்ன நம்பர் இல்லையோ அதை நம்ம வந்து இந்த இடத்துல ரீப்ளேஸ் பண்ணிட்டுக்கலாம். என்னென்ன இருக்குது, 1 2 3 இருக்குது, 4 கூட இருக்குது, 5 தான் இல்லை. அப்போ 55 வரணும் அப்படிங்கிற மாதிரி நம்ம எடுத்துருக்கலாம். ஜஸ்ட் வந்து கேட்டிருக்கிறது என்னவோ அதை மட்டும் பண்ணோம் அப்படின்னாலே போதுமானது. ஆப்ஷன் வந்து டி தான் சரி. அடுத்து பார்த்தோம் அப்படின்னா 94வது கொஸ்டின். ஒரு போட்டித் தேர்வில் 60% ஆண்களும் மற்றும் 40% பெண்களும் தேர்வில் கலந்து கொண்டனர். 70% ஆண்களும் 75% பெண்களும் தகுதி தேர்வில் தேர்ச்சி பெற்று இறுதி தேர்வில் நுழைந்தனர். அதில் 80% ஆண்களும் 70% பெண்களும் வெற்றி பெற்றனர். பின்வரும் கூற்றுகளில் எது சரியானது? இப்போ நம்ம வந்து பார்த்தோம்னா டோட்டலாக 100 பேர்னு எடுத்துக்கலாம். ஏன்னா வந்து இங்கே அதுக்கு தகுந்த மாதிரி தான் கொடுத்துருக்காங்க, 60 40 அப்படிங்கிற மாதிரி. 60% ஆண்கள் மேலுன்னு வச்சுக்கலாமா, அடுத்து 40% பெண்கள் ஃபீமேல்னு வச்சுக்கலாமா. இப்போ இந்த இடத்துல பார்த்தோம் அப்படின்னா இதில் 70% ஆண்கள் எவ்வளோ, 75% பெண்கள் எவ்வளோ அப்படிங்கிற மாதிரி தான் கேட்குறாங்க. இப்போ இந்த இடத்துல 60% அப்படிங்கிறது 60 பேருன்னு வச்சுக்கலாம். மொத்தமாக வந்து ஃபீமேல் 40%ங்கிறது 40 பேர்னு வச்சுக்கலாம். மொத்தமாக 100 பேர்னு வச்சுக்கலாம். ஓகே, இப்படி வச்சு நம்ம சம் போட்டோம்னா நமக்கு ஈஸியாக ஆன்சர் வந்துடும். அதுக்காக தான் இப்போ இந்த இடத்துல 70% ஆண்கள்னு சொல்லிட்டாங்களா. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா 60 ஆண்களில் 70% எவ்வளோ? இப்போது இந்த 2 0க்கு 2 0 கேன்சல் பண்ணலாமா. இப்போது 6 7 42 இந்த இடத்துல வச்சுப்போம். 42 ஆண்கள் மேலு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா 40% பெண்கள் கொடுத்துட்டாங்களா. இப்போ இந்த இடத்துல நான் அடிச்சிடுறேன். 40% பெண்கள்னா 40 பெண்களில் 75% எவ்வளோ? அப்போ இந்த இடத்துல 2 0வா, இந்த 1 0க்கும் இந்த 1 0 கேன்சல் பண்ணிடுங்க. இந்த இடத்துல 5ஆல் அடிச்சோம்னா 2 5 10, 1 5 5 25, 1 2, இந்த இடத்துல வந்து 2 2 4. அப்போ மொத்தமாக வந்து 30ன்னு வரும், சரிங்களா. அப்போ 30 வந்து ஃபீமேலு. இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா இன்னொன்று கூட இருக்குது லாஸ்ட்டில். நுழைவுத் தேர்வில் நுழைந்தனர். அதில் 80% ஆண்களும் 70% பெண்களும் வெற்றி பெற்றன அப்படின்னு கொடுத்துருக்காங்களா. அப்போ இங்கே இருக்கக்கூடிய ஆண்களில் 80% எவ்வளோ, இங்கே இருக்கக்கூடிய பெண்களில் 70% எவ்வளோ அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகே, இப்போ பாருங்கள், இதில் 80% ஆண்கள் சொல்லிட்டாங்களா. நம்ம ஏற்கனவே வந்து பார்த்தோம்னா 42 பேர் எடுத்து வச்சுருக்கோம். அப்போ இதில் 42ல் 80% ஆண்கள் எவ்வளோன்னு பார்க்கணும். 1 0க்கு 1 0 கேன்சல். இப்போ கீழே இருக்கிற இந்த 10 வந்து வேறு எதாலையும் நீங்கள் அடிக்க தேவையில்ல. லாஸ்ட்டில் வந்து ஒரு ஸ்தானம் தள்ளி புள்ளி வச்சுக்கலாம். இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா மேலே அப்படியே வந்து இன்ட்டு பண்ணிடலாமா. 8 2 16க்கு 6 மீதி 1, 4 8 32 33. இங்கே வந்து
ஒரு 0 இருக்கிறதால ஒரு ஸ்தானம் தள்ளி புள்ளி வச்சுருங்க. இதை மட்டும் வந்து ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா 33.6 ஒரு 34 பேர் வந்து பார்த்தோம்னா உள்ளே போனாங்க அப்படிங்கிற மாதிரி வச்சுப்போம். நம்ம ஸ்டேட்மெண்ட்டுக்கு இது கரெக்டாக தான் வரும், அது ப்ராப்ளம் கிடையாது. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா 2வது இதில் 30 வந்து ஏற்கனவே கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம். 30 ஃபீமேலு, அதில் 70% பேர் அப்படிங்கிறது எவ்வளோ? இப்போ ஒரு 0க்கு ஒரு 0 கேன்சல், இதுக்கும் இது கேன்சல், மொத்தமாக 21. அப்படி தானே, 3 21னா 21. இப்போ இதை வந்து ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. இது 2 வச்சு தான் நம்ம இங்கே இருக்கிற ஸ்டேட்மெண்ட்டை வந்து கரெக்ட் பண்ண போகிறோம். இதை 2 வச்சு இப்போ என்ன அப்படின்னா, பெண்களின் வெற்றி சதவிகிதம் ஆண்களின் வெற்றி சதவிகிதத்தை விட அதிகம். இப்போ இது வந்து பார்த்தோம்னா ஃபீமேலு, இது வந்து மேலு. அப்போது மேலை விட ஃபீமேல் அதிகமானா இல்லை, ஏன்னா வந்து மேல் வந்து 34ன்னு வச்சுப்போம், கீழே வந்து பார்த்தோம்னா 21 தான் இருக்குது, அப்போ கம்மி. ஒட்டுமொத்த வெற்றி சதவீதம் 50%க்கும் குறைவாக உள்ளதாம். அப்போது இங்கே வந்து 21 இருக்குது, இங்கே 34ன்னு வச்சுக்கினோம்னா கூட 55% இருக்குது. அப்போ இதுவுமே வந்து தப்பு தான். பெண்களை விட ஆண்கள் அதிகமாக தேர்வில் தேர்ச்சி பெற்றுள்ளன, இது கரெக்டு. ஓகேங்களா? அப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா மேலே உள்ள ஏபி ரெண்டும் சரியானவே கொடுத்துருங்க, ஏற்கனவே தப்பாக தான் இருக்குது, அப்போ இதுவும் தப்பு. சரிங்களா? அப்போ இந்த மாதிரி நீங்கள் வந்து கரெக்ட் பண்ணிக்கணும். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா 95வது சுபம் தனது வருமானத்தில் 23% காப்பீடு கொள்கையிலும் 33% வந்து உணவுக்காகவும் 19% வந்து கல்விக்காகவும் 16 வந்து மளிகை பொருட்களுக்காகவும் செலவு செய்கிறார். மீதமுள்ள தொகையை 504 வந்து அவர் வங்கியில் டெபாசிட் செய்தார். கல்வி மற்றும் மளிகை பொருட்களுக்காக அவர் மொத்தம் எவ்வளோ செலவிட்டிருப்பார்? இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா எல்லாமே வந்து செலவு தான் பண்ணுறாரு, அதனால் எல்லா பர்சன்ட்டும் ஒன்றா நம்ம வந்து அடிஷன் பண்ணிடலாமா? 23, 33, 19, அதுக்கப்புறம் 16 எல்லாத்தையும் கூட்டிடுவோமா? 9 3 12 3 15 6 21க்கு 1 மீதி 2 2 4 3 7 8 9 மொத்தமாக 91% வந்து பார்த்தோம் அப்படின்னா அவர் செலவே பண்ணுறாரு. அப்போது மீதி 9% தான் பார்த்தோம்னா அவர் சேவ் பண்ணுறாரு. அவர் சேவ் பண்ணுறது இது தானே, 9% 504 ரூபா அப்படின்னா 100% எவ்வளோ அப்படிங்கிறத நம்ம ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கணும். மொத்தம் டோட்டல் அமௌண்ட் எவ்வளோங்கிறத கண்டுபிடிச்சா தான் அவர் எதுக்கு எவ்வளோ செலவு பண்ணுறாரு அப்படிங்கிறத நம்மளால் கரெக்டாக சொல்ல முடியும். இப்போ நம்ம வந்து டேரெக்டாக 9 வச்சு இதை அடிக்கலாமா? 9 9 9 45, மீதி எவ்வளோ இருக்குது? 5 6 9 54. சரிங்களா? அப்போது இதை வந்து நீங்கள் குறுப்பெருக்கல் பண்ணணுமா? 2 0 தான் சேர்த்தணும், வேறு ஒன்றும் இல்லை. டோட்டல் அமௌண்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 5600 ரூபா வந்து பார்த்தீங்கன்னா சம்பாதிப்பார். இதிலிருந்து தான் அவர் வந்து எதுக்கு எவ்வளோ செலவு பண்ணுறாரு அப்படிங்கிறத பார்க்கணும். கடைசி கொஸ்டின் பார்த்தீங்கன்னா கல்விக்காகவும் அதே போல் மளிகை பொருட்களுக்காகவும் எவ்வளோ செலவு பண்ணுறாரு அப்படிங்கிறது தான். இந்த இடத்துல கல்விக்காக 19%, கல்வி இங்கே வந்துடுது. அதே போல் 16% வந்து மளிகை பொருட்களுக்காகவும் பண்ணுறாரு. ரெண்டுமே வந்து நம்ம இந்த இடத்துல அந்த பர்சன்டேஜ் ரெண்டுமே கூட்டிடலாமா? 19 16 5 3 35% தான். இப்போது 56 2 0ல் அதாவது 5600 ரூபாவில் 35%ங்கிறது எவ்வளோ அப்படிங்கிறத கண்டுபிடிச்சோம்னா வந்துடுது. ஏன்னா தனித்தனியாக கேட்கல, எல்லாமே ஒட்டுக்காக கேட்டிருக்கிறதால நம்ம ஒரே டைம் பெருக்கி போட்டோம்னா முடிஞ்சது தான். சரி, கீழே வந்து பெருக்கி போட்டுருவோமா? 56 × 35 ER 30 0 மீதி 3 5 25 3 28 3 18 3 5 1 16 0 8 8 16க்கு 6 மீதி 1 9 1 1960 ரூபா. அப்போது ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் வந்து கரெக்ட். இந்த மாதிரி வந்து நம்ம பார்த்துக்கணும். அடுத்து பார்த்தோம் அப்படின்னா 96வது கொஸ்டின். கீழே 3 பகடைகள் கொடுக்கப்பட்டுள்ளன. பகடைகளின் அனைத்து முகங்களும் 1 முதல் 6 வரை எண்கள் பயன்படுத்தப்பட்டுள்ளன. திறந்த பகடையாக மாற்றும்போது சரியான திறந்த பகடையினை தேர்ந்தெடுக்கவும். இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா ஆப்போசிட் நம்பர், அதே போல் வந்து பார்த்தோன்னா பக்கத்தில் வர நம்பர், இதெல்லாம் நம்ம வந்து ஏற்கனவே பார்த்தோம் இல்லையா? அதே கான்செப்ட் தான். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு அந்த பகடையும் கீழே இருக்கிறதுக்கு நீங்கள் அப்படியே கம்பேர் பண்ணணும். சரிங்களா? இப்போ ஒவ்வொன்றா நம்ம ரிஜெக்ட் பண்ணிக்கிட்டே வரப்போகிறோம். இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா எது ஆப்போசிட் அப்படிங்கிறது கண்டிப்பாக உங்களுக்கு தெரியும். 1 விட்டு 1 ஆப்போசிட் தான். அப்போ 4க்கு ஆப்போசிட் 1, 5க்கு ஆப்போசிட் 2, 3க்கு ஆப்போசிட் 6 அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு தெரியும். இப்போ இந்த ஆப்போசிட் நம்பர் இங்கே பக்கத்தில் வந்திருக்க கூடாது, அதுதான் வந்து கான்செப்ட். ஃபஸ்ட்டு பார்ப்போமா? இந்த இடத்துல 2 எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 2க்கு பக்கத்தில் 3 வரலாம், 5 வரலாம். ஓகே, 3 வருது. அப்போ வந்து பார்த்தோம்னா 5 வந்து பார்த்தோன்னா 2க்கு பக்கத்தில் தான் வரணும், 2க்கு ஆப்போசிட்டில் வருது. இங்கே தெரியுதுங்களா? அப்போ ரெண்டுமே பக்கத்தில் தான் இருக்கணும், ஆப்போசிட் வரக்கூடாது. இது வந்து தப்பு. ஏன்னா வந்து ஒவ்வொரு நம்பரையும் எடுத்து நீங்கள் செக் பண்ணணும். இப்போ வந்து 3 பார்க்குறீங்க, 3ங்கிறது 2க்கு பக்கத்தில், ஓகே. அப்போ வந்து 5 பார்க்கும்போது
2க்கு பக்கத்தில் இருக்கணும். ஆனால் வந்து 2க்கு ஆப்போசிட்டாக இருக்குது. 1 விட்டு 1 ஆப்போசிட்டுங்கிறத நம்ம பார்த்தோம். அப்போ அந்த வகையில் இது வந்து கேன்சல் பண்ணிடலாம். அப்போ இதே பகடையை எடுத்து இதுக்கு நம்ம செக் பண்ணுவோமா? இப்போ 2க்கு வந்து பக்கத்தில் 5 இருக்கணும். அப்போது 2க்கு பக்கத்தில் 5 இல்லை. இருந்தாலுமே வந்து பார்த்தீங்கன்னா 2க்கு ஆப்போசிட்டு 6 தான். 6 தவிர வேறு எந்த நம்பர்னாலும் 2க்கு பக்கத்தில் வரலாம். ஓகே, அடுத்து பார்த்தோம்னா 3 எடுத்துக்கலாமா? 3க்கு ஆப்போசிட்டு 1. ஓகே, 3க்கு ஆப்போசிட்டில் வந்து 2 வரக்கூடாது, 5 வரக்கூடாது, அவ்வளோதான் இந்த பகடையை பொறுத்த வரைக்கும். அடுத்து வந்து பார்த்தோம்னா 5ஐ பொறுத்த வரைக்கும் 4 இருக்குது. அப்போது கண்டிப்பாக இது ஓகேவா இருக்குது. அப்போ அடுத்த பகடையில் செக் பண்ணுவோமா? இது கரெக்டாக இருக்குது. இதை எடுத்து திருப்பி இதுக்கு செக் பண்ணணும். 5க்கு பக்கத்தில் 1 வரலாம், 3 வரலாம். இதை தவிர ஆப்போசிட் எதுவும் வந்துடக்கூடாது. சரிங்களா? அப்போ பார்ப்போமா? 1க்கு ஆப்போசிட்டில் 3 தான் இருக்குது. அப்போது 1க்கு ஆப்போசிட் 3ங்கிறதால இது வராது. ஏன்னா 1க்கு பக்கத்தில் 3 வந்திருக்கலாம். சரிங்களா? அப்போ இதை நம்ம டைரெக்டாகவே கேன்சல் பண்ணிடலாம். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இது. ஓகே, இப்போ இந்த நம்பரை எடுத்துப்போமா? இந்த டையை எடுத்து கீழே இருக்கிறத செக் பண்ணி பார்ப்போம். 1ன்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 3, 5 பக்கத்தில் தான் இருக்கணும். 3, 5 ஓகே பக்கத்தில் தான் இருக்குது. அப்போ 3ன்னு எடுத்துக்கிட்டோம்னா 1, 5 பக்கத்தில் தான் இருக்கணும். 1, 5 ஓகே. 5ன்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 1, 3 பக்கத்தில் தான் இருக்கணும். ஓகே, இது எல்லாத்தையுமே வந்து சாட்டிஸ்ஃபைட் பண்ணுது. அடுத்து பார்த்தோம்னா நம்ம ஃபஸ்ட்டாகவே ஒரு டை இருக்கு இல்லையா, இதை வந்து செக் பண்ணிட்டு வந்துடுவோமா? இப்போ 2ன்னு எடுத்துக்கிட்டோம்னா 3, 5 பக்கத்தில் தான் இருக்கணும். 2ன்னு எடுத்துக்கிட்டோம்னா 3, 5 பக்கத்தில் இருக்கணும். ஆனால் 2, 5 ஆப்போசிட்டில் இருக்குது. அப்போ கண்டிப்பாக இதுவும் வராது. அப்போ இந்த 3 வராதுன்னா ஏதாவது ஒன்று ஆன்சராக இருக்கணும். அப்போ 4ஆவதாக இருக்கிறது தான் ஆன்சர். இந்த டி அப்படிங்கிறதுக்கான ஆன்சர் வந்து ஃபஸ்ட்டில் வச்சுருக்காங்க. இப்போ இதுதான் வந்து ஆன்சர். இதை பொறுமையாக கொஞ்சம் செக் பண்ணி பாருங்கள், கரெக்டாக வந்து ஒர்க் அவுட் ஆகும். அடுத்து பார்த்தீங்கன்னா 97வது கொஸ்டின். ஒரு முக்கோணத்தின் உயரம் 40% குறைக்கப்பட்டு அதன் அடிப்பகுதி 40% அதிகரித்தால் அதன் பரப்பளவில் என்ன விளைவு ஏற்படும் அப்படிங்கிறதா வந்து சொல்கிறாங்க. இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, இப்போ நம்ம டேரெக்டாகவே 40% குறைக்கிறதா 40% வந்து இன்க்ரீஸ் பண்ணுறதுமாவே வச்சுக்கலாம். இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா முக்கோணத்தின் பரப்பளவுன்னு சொல்லிட்டாங்களா? முக்கோணத்தின் பரப்பளவு என்னன்னு தெரியும், 1/2 × BH. இதுதான் வந்து பார்த்தோம் அப்படின்னா இதோட பரப்பளவுக்கான ஃபார்முலா. இப்போது இது வந்து 100% இருக்குது அப்படின்னு வச்சுப்போம். ஏன்னா நம்ம கடைசியில் வந்து கால்குலேட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும், புரியறதுக்காக சொல்கிறது. ஓகே, ஸோ அப்போ என்ன பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல உயரம் 40% குறைக்கப்படுதான். இப்போ 100% இருக்குன்னா 100% 40% குறைக்கிறீங்க. நீங்கள் கேபிட்டல் ஹெச்ன்னு வச்சுக்கோங்க, ஏன்னா இது இன்னொரு ஹெச் போகணும் அதுக்காக. ஸோ ஹெச்ன்னு வச்சுட்டு 40% குறைச்சிங்கன்னா 60% தான் இருக்கும். புரிஞ்சிங்களா? அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா அதன் அடிப்பகுதி பெர்த் வந்து பார்த்தீங்கன்னா பி, கேபிட்டல் பின்னு வச்சுக்கோங்க. 40% அதிகரிக்கப்பட்டால் ஏற்கனவே 100% இருக்குது. அப்போ 140% அதிகரிக்கப்படுது. இப்போ இந்த ஃபார்முலாவில் அப்படியே போயிட்டு நம்ம அப்ளை பண்ண போகிறோம், அவ்வளோதான். 1/2 BH அப்படியே நம்ம போனால் பிக்கு பதிலாக வந்து பார்த்தீங்கன்னா 140% தானே, அது கீழே 100 × B அப்படியே வச்சுக்கணும். ஏன்னா நம்ம எடுத்துருக்கிறது அப்படி தான். அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா 60%ங்கிறதால 60 போட்டு கீழே வந்து ஒரு 100, அவ்வளோதான். சரிங்களா? இப்போ இதை வந்து நம்ம டிவைட் பண்ண வேண்டியது தான். ஒரு 0க்கு ஒரு 0 கேன்சல், இங்கே ஒரு 0க்கு ஒரு 0 கேன்சல். இப்போ நம்ம இங்கே வந்து திருப்பி கேன்சல் பண்ண தேவையில்லை. இந்த 0க்கு ஒரு புள்ளி வச்சிடலாம், இந்த 0க்கு ஒரு பாயிண்ட் முன்னாடி வச்சிடலாம், அவ்வளோதான். முடிஞ்சிச்சிங்களா? அப்படி மேலே வந்து ஒர்க் அவுட் பண்ணுற லிசன் பண்ணுங்கள். 1/2 × 1.4 பியா. அப்போ பியும் ஹெச்சும் நம்ம பின்னாடிக்கு எடுத்துருவோம், அதாவது வெளியே எடுத்துருவோம். அதுக்காக தான் 0.06 × BH. இப்போ இது ரெண்டையும் நம்ம வந்து இன்ட்டு பண்ணிடலாமா? 1/2 × 4 6 24க்கு 4 மீதி 2 6 1 6 2 8. இங்கே ஒரு புள்ளி, இங்கே ஒரு புள்ளி, அதனால் 2 ஸ்தானம் தள்ளி புள்ளி வச்சு B × H இப்படி போட்டோமா? இப்போது இவ்வளோ தான், இது வந்து ஃபைனலு. இப்போ நம்ம ஏற்கனவே எடுத்து போது பார்த்தீங்கன்னா 100%ன்னு எடுத்தோம். சரிங்களா? அப்போ இந்த இடத்துல வந்து 100% இருக்குது அப்படிங்கிறது அர்த்தமா இந்த பிளேஸில்? அப்போ அவங்க என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா இங்கே வந்து என்ன மாற்றம் ஏற்பட்டிருக்கு அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க. இப்போது இந்த 100% இருந்து இந்த 0.84 வந்து பார்த்தோம்னா நீங்கள் 100க்கு கன்வெர்ட் பண்ணிங்கன்னா 84ன்னு வரும். சரிங்களா? 0.84 × 100 போட்டிங்கன்னா 84க்கு வரும். இப்போ 100ல் 84 போனது அப்படின்னா 10ல் 6 போனால் 4, 9ல் 8 போனால் 1, 16%. இப்போ என்ன பண்ணியிருக்கு? 16% அப்படின்னா குறையுது. சரிங்களா? ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா கம்மியாக இருக்குது, அப்போ குறைஞ்சிருக்கு அப்படிங்கிறது தானே அர்த்தம். இப்போ பாருங்கள், முன்னே 100 எடுத்தோம், இப்போ ஒருவேளை 100க்கு மேலே அப்படின்னா ஒரு 1.16 இந்த மாதிரிலாம் வந்துருந்தது அப்படின்னா வேணா வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படின்னு வந்து சொல்லலாம். இப்போ வந்து நம்ம இடத்த 100லேயே பாயிண்ட்ல தான் வந்திருக்கு.
சரிங்களா? அப்போ வந்து பார்க்கும்போது உங்களுக்கு 16% குறைஞ்சிருக்கு அப்படிங்கிறது அர்த்தம். இப்போ நீங்கள் வந்து 16% இது கூட ஆட் பண்ணிங்கன்னா திருப்பி 100 ஆயிரும். அப்போ வந்து பார்த்தோம்னா 16% வந்து குறைகிறது. சி தான் வந்து ஆன்சர். அடுத்து பார்த்தோம் அப்படின்னா 98வது கொஸ்டின். 4 வழக்கமான பகடைகள் தரையில் வீசப்படுகின்றன. மேல் முகங்களின் மதிப்பு முறையே 4, 3, 6 மற்றும் 5 என காட்டியது எனில் தரையை தொடும் முகங்களின் மொத்த மதிப்பு என்ன? இப்போ நமக்கு ஒவ்வொரு பகடையா உருட்டுறாங்க அப்படின்னா அதுக்கு ஆப்போசிட் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே என்ன நம்பர் கொடுக்குறாங்களோ அந்த நம்பர் கூட வேற எந்த நம்பரை கூட்டினா 7ன்னு வருதோ அதுதான் வந்து பார்த்தோம்னா ஆப்போசிட்னு நம்ம சொல்லிட்டோம். இங்கே வந்து பார்த்தோம்னா சிங்கிள் பகடையாக தான் கொடுத்துருக்காங்க. 4 பகடை உருட்டுறாங்க. இருந்தாலும் அதுக்கு ஆப்போசிட் முகம் என்ன அப்படிங்கிறத நம்ம எப்படி போடலாம் அப்படின்னா 4க்கு ஆப்போசிட் அப்போ 3ன்னு வரணும். 4 3 கூட்டினா 7. 3 கூட எதை கூட்டினா 7 வரும்னு பாருங்க. 6 கூட எதை கூட்டினா 7, 5 கூட எதை கூட்டினா 7. அப்போ 3 4 7 8 2 10. சரிங்களா? அப்போ வந்து இதுக்கான ஆன்சர் சி தான். அடுத்த கொஸ்டின் பார்த்தோம்னா அரிசியின் விலை 25% அதிகரிக்கும் போது ஒரு குடும்பம் அதன் நுகர்வை குறைக்க வேண்டும். இதனால் செலவு முன்பை விட 10% அதிகரிக்கிறது. ஒரு குடும்பம் முன்பு 40 கிலோ அரிசியை உட்கொண்டனர் எனில் தற்போது அக்குடும்பம் உட்கொள்ளும் அரிசி அளவினை காண்க. அதாவது கிலோகிராம்ல கேட்குறாங்க. அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது. பார்ப்போமா? ஃபர்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா இப்போ 40 கிலோ அரிசி சாப்பிட்ருக்காங்க அப்படின்னு சொல்றாங்களா? அப்போ 1 கிலோ அரிசியோட விலை என்ன அப்படிங்கிறது நமக்கு தெரியும். நம்ம தோராயமா என்ன பண்ணலாம் அப்படின்னா 100 ரூபான்னு எடுத்துக்கலாம். 40 கேஜி அரிசி. அப்போ 1 கேஜி வந்து பார்த்தோம் அப்படின்னா 100 ரூபாய். சரிங்களா? அப்போ 40 கேஜிக்கு எவ்வளோ ஆச்சு? 4000 ரூபாய் ஆச்சு. சரிங்களா? இப்போ வந்து 40 கேஜி அரிசி வந்து பார்த்தோம்னா 4000 ரூபாய்க்கு வாங்கிட்டு இருக்காங்க. அவங்க வந்து அரிசியோட விலை 25% ஏறினதுனால அவங்களோட மொத்த செலவில் 10% இன்க்ரீஸ் ஆகுது. இது செலவோட அமௌண்ட் வந்து பார்த்தோம்னா 10% இன்க்ரீஸ் ஆகுது. இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா இந்த 10% இன்க்ரிமெண்ட் வந்து அரிசியால் வந்தது தானே. அப்போது அரிசியோட இந்த அமௌண்ட்டை வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா 10% கூட கூட்டி எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகிருக்கு அப்படிங்கிறத வந்து பார்க்க போகிறோம். ஏற்கனவே 4000 ரூபாய் கண்டுபிடிச்சாச்சு. 10% இன்க்ரீஸ் ஆகிருக்கிறதால மொத்தமாக எவ்வளோ வருது பாருங்க. 400 வருதுங்களா? அப்போது இந்த 400 ரூபா அப்படிங்கிறது அந்த 10% இன்க்ரீஸ் ஆன பிறகு அவங்களோட செலவில் ஏற்பட்ட மாற்றமா? இப்போது இந்த 400 ரூபாவை அரிசி காசு கூடயே போய் கூட்டிடுங்க. சரிங்களா? இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 4000 ப்ளஸ் ஒரு 400 4400 ரூபாய் வச்சு. ஓகேங்களா? இப்போ வந்து பார்த்தோம்னா இங்கே 10%ம் இந்த 40ஐயும் நம்ம முடிச்சிட்டோம். இப்போ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அரிசியோட விலை 25% அதிகரிக்கும் போது தான் இந்த பிரச்சனையே வருது இல்லையா? அப்போது முன்ன வந்து 1 கேஜி அரிசியோட விலை 100 ரூபான்னு எடுத்தோம். இப்போ வந்து பார்த்தோம் அப்படின்னா 125 ரூபாயா ஆகியிருக்கும். ஏன்னா 25% இன்க்ரீஸ் ஆகிருக்கு இல்லையா? அப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா 4400 கூட 125 போட்டு டிவைட் பண்ணிடுறீங்க. அவ்வளோதாங்க விஷயங்கள். இதை நீங்கள் அடிச்சிங்க அப்படின்னா ஆன்சர் வந்துடும். பார்த்துருவோமா ஒவ்வொன்றா? இப்போ வந்து 2 5 10 5 25 8 5 40 திருப்பி ஒரு 40 இருக்குது. 8 5 40 ஒரு 0. 5 25 4 5 5 7 5 35 மீதி 3 இருக்குது. 6 5 30 4 5 5 3 5 5 மீதி 2 இருக்கா? 5 25 மீதி 1 இருக்கும். அதுக்குள்ளேயே ஒரு புள்ளி வச்சு 0 போட்டிங்க அப்படின்னா 2 5 10. இப்போ பார்த்தீங்கன்னா 35.2 அப்படிங்கிறது தான் ஆன்சர். ஸோ இப்படி தான் நம்ம கொண்டு வரணும். இதுக்கு ஸ்டெப்ஸ் வந்து நிறைய இருந்தது. இதெல்லாம் எப்படியெல்லாம் வந்து சிம்பிளிஃபை பண்ண முடியும் அப்படிங்கிறத பார்த்து குறைச்சிருக்கோம். ஸோ ஜஸ்ட் இந்த ஃபார்மேட்டை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். திரும்ப பார்த்தீங்க அப்படின்னா மட்டும்தான் புரியும். அடுத்து பார்த்தோம் அப்படின்னா லாஸ்ட் கொஸ்டின் இதுதான். நம்ம வந்து ஏற்கனவே பார்த்தது தான் ஆப்போசிட் வந்து என்ன நம்பர் வரும் அப்படிங்கிறத பற்றி. இங்கே அதே தான் கொடுத்துருக்காங்க. 3இன் எதிர்பக்கம் உள்ள எண் எது அப்படிங்கிற மாதிரி. இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா 3க்கு பக்கத்தில் 1 2 அப்படின்னு கொடுத்துட்டாங்க. ஆனால் இன்னொரு கான்செப்ட் நம்ம வந்து பார்த்தோம்னா இப்போது 3 கூட எந்த நம்பரை கூட்டினா 7 வருது அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் பார்த்தோம்ல. இது சிங்கிள் பகடையாக உருட்டும் போது வந்து நம்ம பார்க்கலாம். இப்போ இது கூட 4 கூட்டோம்னா தான் 7 வருது. இதுக்கான ஆன்சர் வந்து பார்த்தோம்னா 4 தான் இருக்கணும். சரிங்களா? ஆனால் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஆன்சர் கீழே ஒரு 5 அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ ஜஸ்ட் வந்து அது வரதுக்கான வாய்ப்பு இல்லை. ஓகேங்களா? இதுதான் வந்து ஆன்சர். ஏன் அப்படின்னா நம்ம இதுக்கு முன்னாடியே சிங்கிள் பகடை ஒன்று நம்ம வந்து பார்த்துருப்போம். இந்த 1 6 5 அப்படிங்கிற மாதிரி ஒரு பகடை வந்திருக்கும் இல்லையா? அப்போ அதில் வந்து 6க்கு ஆப்போசிட்டு என்னவா இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி கேட்டுருந்துருப்பாங்க. அப்போ அதில் வந்து ஆன்சர் பார்த்தோம் அப்படின்னா ஒரு 3 நம்பர் இருந்திருக்கும். அதை நம்ம கொடுத்தோம். ஏன்னா அங்கே வந்து 6க்கு நியர்பை வந்து 1 இருந்ததால்
அப்போ அந்த 1 வந்து பார்த்தோம்னா வரதுக்கு வாய்ப்பு இல்லை. அப்போ அதை தவிர்த்து வேறு நம்பர்ஸ் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத வந்து பார்த்துருப்போம்ல அதுக்காக. ஆனால் இங்கே வந்து அப்படி கிடையாது. இந்த இடத்துல பார்க்கும்போது எல்லாமே வந்து சிங்கிள் அப்போ 8 தான் இருக்குது. அப்போ இங்கே கேட்கக்கூடிய அந்த நம்பர்ஸில் வந்து நியரஸ்ட் எதுவும் கிடையாது, பக்கத்தில் எதுவும் இல்லை. அதனால் வந்து 3க்கு ஆப்போசிட் வந்து 4 தான் இருக்கணும். சரிங்களா, இதுதான் வந்து ஆன்சரும் கூட. கரெக்டாக செக் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ இது வந்து பார்த்தோம்னா இந்த கொஸ்டின் பேப்பருக்கான மொத்த ஆன்சருமே வந்து கொடுத்தாச்சு. ஆன்சர் கீழே செக் பண்ணிக்கோங்க. இவ்வளோ தான். இந்த கொஸ்டின்லாம் வந்து கரெக்டாக பண்ணியிருக்கீங்களாங்கிறத ஒன்ஸ் செக் பண்ணிக்கோங்க. அதே போல் வந்து வேறு ஏதாவது உங்களுக்கு வந்து டிஸ்கஷன்ஸ் தேவைப்படுது அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நம்ம லைவ் கிளாஸுக்கு முடிஞ்சால் அரேஞ்ச் பண்ண பார்க்கலாம். இவ்வளோ தாங்க, இதோட முடிச்சுக்கலாம்.